ஆயுத நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். வட இந்தியாலெல்லாம் இன்னைக்குதான் தீபாவளி. இந்த தீபாவளி பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் பீகார் தேர்தலில் பெரும் பின்னடைவை சந்தித்திருக்கக்கூடிய கட்சிக்கு இனிய தீபாவளியாக இருக்குமா என்றால் கேள்விக்குரிய. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் ஒரு பட்டாசு பத்த வைக்கப்பட்டிருக்கிறது. உட்கட்சி அளவுல பாரதிய ஜனதாவுடைய மூத்த தலைவர்கள், அத்வானி உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் கூடி மிக கடுமையாக குற்றஞ்சாட்டி இருக்கிறார்கள். மிக கடுமையான வார்த்தைகளால் பாரதிய ஜனதா தலைமையை விமர்சித்திருக்கிறார்கள். பீகார் தேர்தல் முடிவுகள் டெல்லி தேர்தல் முடிவுகளிலிருந்து எந்த பாடமும் கட்சி கற்றுக்கொள்ளவில்லை என்பதையே காட்டுகிறது. ஒருவேளை இந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருந்தால் யார் அந்த வெற்றிக்கு பொறுப்பேற்றிருப்பார்களோ, பெருமை தேடி இருப்பார்களோ அவர்கள் பொறுப்பேற்க வேண்டும். கட்சியில கருத்தொற்றுமையுடன் கூடிய ஆலோசனையுடன் கூடிய முடிவு அப்படிங்கிறது சிதைந்தே போய்விட்டது. சிலர் மட்டுமே அதிகாரத்தை தங்கள் வசம் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என கடுமையான விமர்சனங்களை உள்ளடக்கிய ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு அறிக்கையை அத்வானி தலைமையிலான மூத்த தலைவர்களுடைய குழு வெளியிட்டிருக்கிறது. இது பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. நரேந்திர மோடியுடைய செல்வாக்கு, கட்சியில் அமித்ஷாவுடைய செல்வாக்கு, இதற்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கிறதா, அல்ல ஒரு ஸ்பீட் பிரேக்கர் என்ற அளவுல தான் இதை பார்க்கணுமா, ஆரோக்கியமான விமர்சனம் என்ற அளவுல தான் அவர்கள் பார்க்கணுமா? அவர்களும் எதிர்வினையாற்றி இருக்கிறார்கள். வெடித்து கிளம்பி இருக்கிறதா பாரதிய ஜனதா உட்கட்சி பூசல்? விவாதிப்போம் இன்றைய ஆயுத நிகழ்ச்சியில். இதனது பின்னணி தகவல்களை எமது சிறப்பு செய்தியாளர் சலீம் டெல்லியிலிருந்து முதலில் வழங்க. டெல்லியில திரு அத்வானி அவர்களின் இல்லம் இது ரொம்ப நாளைக்கு பிறகு மீண்டும் பரபரப்பாக மாறியிருக்கிறது. திரு வாஜ்பாய் அவர்கள் இந்தியாவின் பிரதமராக இருந்த பொழுது திரு அத்வானி அவர்கள் இந்தியாவின் துணை பிரதமராக இருந்தது குறிப்பிடத்தக்கது. 2009ஆம் ஆண்டு பாஜகவின் பிரதமர் வேட்பாளர் திரு அத்வானி என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் காங்கிரஸ் வெற்றி பெற்றதால மன்மோகன் சிங் மீண்டும் பிரதமரானார். அதற்கு பிறகு பாஜகவில் திரு நரேந்திர மோடி அவர்களின் செல்வாக்கு அதிகரித்தது. 2014 திரு நரேந்திர மோடி அவர்களை பிரதமர் வேட்பாளர் என்று அறிவிப்பதற்கு முன் பிரச்சார குழுவின் தலைவர் என அறிவித்தார்கள். அத்வானி என்ன சொல்லிட்டார், நான் எல்லா போஸ்டிங் ராஜினாமா பண்றேன் பாஜகவில் அப்படின்னு சொன்னது குறிப்பிடத்தக்கது. அதற்கு பிறகு பாஜகவினுடைய உயர்மட்ட குழுவிலிருந்து அத்வானி உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் நீக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. மாறாக என்ன சொன்னாங்க அப்படின்னா, இவங்களுக்கு எல்லாம் ப்ரமோஷன் கொடுத்திருக்கோம், மூத்த தலைவர்களுக்கு எல்லாம் இனிமேல் அவர்கள் கட்சியை வழி நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நரேந்திர மோடி அவர்கள் அபார வெற்றி பெற்று இந்தியாவின் பிரதமர் ஆன பிறகு பாஜகவிற்கு முதல் தோல்வி அப்படின்னா அது டெல்லி எலெக்ஷன்ல தான். அப்ப கூட உட்கட்சி பூசல் பெரிதாக வெடிக்கவில்லை. இரண்டாவது பீகார்ல தான் பெரிய தோல்வி. பீகார் தோல்விக்கு பிறகு உட்கட்சி பூசல் வெளியே வந்திருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள். எதை வச்சு சொல்றாங்க அப்படின்னா, மூத்த தலைவர்கள் திரு அத்வானி தலைமையில ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருக்கிறார்கள். அந்த கடிதத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பீகார்ல பாஜக ஏன் தோல்வி அடைஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு உயர்மட்ட குழு நீங்களே கூடி பேசிட்டு இருக்கீங்க. யாரெல்லாம் குழுவில் இருக்காங்கன்னா அந்த தோல்விக்கு யார் காரணமோ அவங்களே ஏன் தோல்வி அடைஞ்சாங்கன்னு சொல்லி அனலைஸ் பண்ணா எப்படி? அது மட்டும் இல்லாம கூட்டு பொறுப்பேற்றுக்க சொல்லியிருக்கீங்க, எதற்காக கூட்டு பொறுப்பேற்றுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக சாடி எழுதப்பட்ட கடிதமாக தெரிகிறது. திரு நரேந்திர மோடி திரு அமித்ஷாவின் பெயரை குறிப்பிடப்படாத கடிதம் என்றாலும் அந்த கடிதத்தை படிச்சவங்க நிச்சயமா அவங்க ரெண்டு பேருக்காகவே எழுதப்பட்ட கடிதம் மாதிரிதான் இருக்கிறது என்று சொல்றார்கள். மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மூத்த தலைவர்கள் அப்படி பேசி இருக்க கூடாது, அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கட்சி தலைமையிடம் நான் கூறியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். மீண்டும் மூத்த தலைவர்கள் திரு அத்வானி எல்கே அத்வானி அவர்கள் வீட்டில் கூடி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி ரொம்ப பரபரப்பாக இருக்கிறது. எதிர்கட்சிகள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பீகார்ல பாஜக தோத்தா பாகிஸ்தான்ல பட்டாசு வெடிப்பாங்கன்னு சொல்லி அமித்ஷா சொன்னார். பட் இப்போ பாஜகக்குள்ளேயே பட்டாசு வெடிக்கிறது என்று கிண்டலாக பேச ஆரம்பித்திருப்பதால் இந்த விவாதம் எழுந்துள்ளது. இந்த பட்டாசை பாரதிய ஜனதாவுடைய மூத்த தலைவர்களே குளித்திருக்கிறார்கள். ஒரு பரபரப்பான தீபாவளியாகத்தான் அரசியல்ல இது இருக்கிறது. இனிமையான தீபாவளியா பாஜகவுக்கு இது இருக்குமா என்றால் கேள்விக்குரிய. வெடித்து கிளம்புகிறதா பாஜகவில் உட்கட்சி பூசல்? விவாதிப்போம். இந்த விவாதத்தில் நம்முடைய இணைகிறார்கள் திரு ராஜசேகர், வழக்கறிஞர், பாஜகவில் சிறிது காலம் அங்கம் வகித்தவர், மற்றும் நம்முடைய இணைகிறார் அகில இந்திய காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் திரு அமெரிக்கை நாராயணன் அவர்கள். நிகழ்ச்சிக்கு அவரை அன்போடு வரவேற்கின்றோம். திரு ராஜசேகரையும் அன்போடு வரவேற்கின்றோம். மற்றும் பாரதிய ஜனதாவுடைய மாநில செயலாளர் திரு KT ராகவன் அவர்கள் இணைகிறார், அவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். இன்னும் சற்று நேரத்தில் அரசியல் விமர்சகர் டாக்டர் சுமன் ஸ்ரீராமன் அவர்களும் இணைய இருக்கிறார்கள். நரேந்திர மோடி, அமித்ஷா இவர்கள் பற்றி இன்று வைக்கப்பட்டிருக்கக்கூடிய விமர்சனங்களை எதிர்கட்சிகள் சொன்னபோது அவர்களுடைய ட்ராக் ரெக்கார்ட கேள்வி எழுப்பினீங்க, அவங்களுடைய தார்மீகத்தை கேள்விக்குள்ளாக்கினீங்க. ஆனால் இன்று நீங்கள் வழிகாட்டியாக கருதக்கூடிய, வழிகாட்டியா நியமித்திருக்கக்கூடிய இவர்கள் மிக கடுமையான விமர்சனத்தை எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து
எழுப்பி வரக்கூடிய விமர்சனங்களும் சிலவற்றை வைக்கிறாங்க அப்படின்னா ஏன் இப்படி இவ்வளவு எளிமையா புறந்தள்றீங்க? அதாவதுங்க, எங்களுடைய வழிகாட்டி மரியாதைக்குரிய அத்வானி அவர்கள், முரளி மனோகர் ஜோஷி அவர்கள்லாம் அந்த கடிதத்துல சொன்னது பீகார் தேர்தலில் வெற்றி அடையாம போனதுக்காக அனலைஸ் செய்யணும்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர, நீங்க சொல்வது போல நரேந்திர மோடி அவர்கள் மீதும் அமித்ஷா அவர்களை பற்றியும் எதிர்கட்சிகள் சொன்ன விமர்சனங்கள் அல்ல. இது ஒரு மட்டும் அதிகாரம் குவிஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. கருத்தொற்றுமையுடன் கூடிய முடிவு எடுக்கக்கூடிய நிலைமை இல்ல அப்படிங்கிறாங்க. இவையெல்லாம் எதிர்கட்சிகள் சொல்லி வருவது, நீங்க அமித்ஷா அவங்களுடைய அத்தாரிட்டேரியன் ஸ்பீக்க சொல்வது இல்ல. நேற்றைக்கு அந்த பீகார் எலெக்ஷன் முடிந்த மறுநாளே பார்லிமெண்டரி போர்ட் ஆஃப் த பிஜேபி took stock of the situation. அது மெட் கூடியது இல்ல. அப்ப அதற்கு இப்பொழுது மரியாதைக்குரிய முன்னாள் அகில இந்திய தலைவர் 3 பேருமே சொல்லியிருக்காங்க. அதில் எடுத்த முடிவின்படி பல மட்டத்தில் இதை பற்றி கருத்துக்கள் வரவேற்கப்படுகிற பேசுறதுக்காக சில மீட்டிங்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. மேபி அன்னைக்கு பார்லிமெண்டரி போர்டுல இவங்க இல்லங்கிறதுனால அது தெரியாம இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் காங்கிரஸ் கட்சியோ எதிர்கட்சியோ பாரதிய ஜனதா கட்சி விமர்சனம் செய்வதை வேற, எங்களுடைய மரியாதைக்குரிய தலைவர்கள் மூத்த தலைவர் விமர்சனம் செய்யும் பொழுது வேல்யூ கூடுதல், விமர்சனத்துடைய வேல்யூ இல்ல. இது கவலையோடு இன்னும் கேட்டா பீகார்ல நாம் தோற்றுவிட்டோம் என்ற கவலை அங்கே இருக்கிறது தலைவர்கள் மத்தியில. இவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி தோற்றுவிட்டது என்ற களிப்பு இருக்குது இவங்களுக்கு, எதிர்கட்சிகளுக்கு. இவர் தான் வளர்த்த கட்சி இப்பொழுது பாராளுமன்றத்தில் வேற இருக்கலாம், நோக்கங்கள் வேற இருக்கலாம். அதனது விமர்சனத்துடைய கடுமையை பாருங்க. இந்த 1 வருஷம் 1.5 வருஷத்துல எமாஸ்குலேட்டா இருக்கிறது, இந்த கட்சியுடைய வீரியமே குறைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற. அதாவதுங்க, அதுதான் நான் சொல்ல வரேன். இரண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. வார்த்தை பிரயோகங்கள் நீங்க ஒன்னான்னு பார்த்தாலும் கூட எண்ணம், இவர்கள் தோற்கின்றார்கள் அதில் சந்தோஷப்படுறது எதிர்கட்சி இப்படி நினைக்கிறாங்க. அதனால இது கட்சியினுடைய எந்த விஷயத்திலையும் இந்த கட்சியை செங்கல் வைத்து ஒவ்வொரு செங்கலா வளர்த்துவர் அத்வானி. இந்த கட்சி காலியான ஒரு நாளும் நினைக்க மாட்டாங்க, அந்த எந்த தலைவர் நினைக்க மாட்டாங்க. இன்னும் நன்றாக வர வேண்டும் என்ற அந்த அடிப்படையில சொன்ன கருத்து. அப்படிதான் சொல்றீங்க, நீங்க பெருந்தன்மையோட சொல்றீங்க. ஆனா உங்க கட்சியிலிருந்து மூத்த அமைச்சர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை, அத்வானி தலைமையில கூட தான் தேர்தலை தோத்திருக்கோம், நீங்க இருந்த போது ஒரு மாதிரி, நாங்க இருக்கும் போது வேற மாதிரியா அப்படிங்கிற ஒரு தொனி, அவருடைய கருத்தை அப்படியே எடுத்துக்காம பரிசீலனைக்கு உட்படுத்தாம உங்க தலைமையிலே தான் தோத்திருக்கும் அப்படிங்கிறது என்ன மாதிரியான ஒரு அவமதிப்பாக? எந்த ஒரு அடிப்படை தொண்டனிலிருந்து அகில இந்திய தலைவர் வரைக்கும் இந்த மூத்த தலைவர்களை என்றைக்குமே நாங்கள் நீங்க சொல்ற மாதிரி இன்சல்ட் எல்லாம் பண்ணவே மாட்டோம். ஏன்னா எங்களுடைய மரியாதைக்குரிய தலைவர்கள். இன்னொரு விஷயம், நீங்க கடந்த காலங்கள்ல வரலாறு அது, அதாவது பார்லிமெண்டரி போர்டு தான் மீட் பண்ணோம், அது டிஸ்கஸ் பண்ணோம், நேஷனல் எக்ஸிகியூட்டிவ்ல டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு செயல் ஒரு இது இருக்கு எங்களுடைய பார்ட்டியோட எல்லாத்தையும் எடுத்துப்போம் அப்படிங்கிறீங்க. ஆனா இல்ல அப்படிங்கிறது தான் உங்களுடைய வழிகாட்டிகள் சொல்லக்கூடிய விஷயம். வழிநடத்தக்கூடிய இந்த மார்க் தர்ஷக் மண்டல இருக்கக்கூடிய மூத்தவர்களுடைய கருத்து என்னன்னா, முன்பு கருத்தொற்றுமையோட கூடிய ஒரு ஆலோசனை முறை இருந்தது, இன்னைக்கு இல்லை. ஒரு சிலர் எடுக்கக்கூடிய முடிவுகள் அவங்க கிட்ட அதிகாரம் குவிஞ்சிருக்குன்னு நேரடியா குற்றம் சாட்டுறாங்க. This is what precisely the opposition said. opposition சொல்லுவாங்க. opposition என்னவா சொல்ற, ரெண்டுத்துக்குமே நிச்சயமா வித்தியாசம் இருக்குல்ல. இதுக்கு வேல்யூ வித்தியாசம் இருக்கு. opposition சொல்றத காட்டிலும் இவங்க சொல்றதுக்கு வேல்யூ இருக்கு. வெங்கையா நாயுடு அவர்களும் நிதின் கட்கரி அவர்களும் இதே போல ஒரு ஸ்டேட்மெண்ட்ல இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. சீனியர்ஸோட நிச்சயமாக கலந்து ஆலோசிப்போம், அவருடைய கருத்துக்களையும் கேட்போம் என்று சொன்னார். எங்களுக்கு வழிகாட்டி 2 மாபெரும் தலைவர்கள், மூத்த தலைவர்கள் கலந்து ஆலோசிக்கப்படல என்பதை தான் உறுதிப்படுத்துது. இந்த குற்றச்சாட்டை மற்றவர்கள் வைக்கும் போது, விமர்சகர்கள் வைக்கும் போது, அரசியல் தலைவர்கள் சொல்லும்போது இல்ல அவங்கள நாங்க கேட்போம், நாங்க எல்லாமே கூடிய கலந்து ஆலோசித்தான் முடிவெடுப்போம். ஆனா அவங்க அப்படி நடப்பது இல்லை. அந்த முறையே மாறி ஒரு சிலருக்கு குவிந்து கிடக்க அதிகாரம்ங்கிறாங்க. திரு ஹரி, பார்லிமெண்டரி போர்டுல மெம்பர்ஸ் யாரோ அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க. நேஷனல் எக்ஸிகியூட்டிவ் யார் இருக்காங்களோ அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க. பார்லிமெண்டரி கமிட்டில உயர்மட்ட குழுல இந்த தலைவர்கள் நீக்கப்பட்டாங்கறதெல்லாம் இந்த பாருங்க, பார்லிமெண்டரி போர்டுல இத்தனை எண்ணிக்கையில தான் இருக்க முடியும்னு இருக்கு. அதே மாதிரி நேஷனல் எக்ஸிகியூட்டிவ்ல இருக்கு. நான் ஏன் என்னை கலந்தாச்சு நான் பேச முடியாது. ஐ அம் நாட் தி நேஷனல் எக்ஸிகியூட்டிவ். ஐ அம் நாட் தி நேஷனல் எக்ஸிகியூட்டிவ். என்னுடைய ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அடிப்படையில ஒரு ஸ்ட்ரக்சர், பார்ட்டி ஸ்ட்ரக்சர்ல யார் இருக்கிறாங்களோ அந்த மட்டத்தில் நிச்சயமாக டிஸ்கஷன் நடக்கும். இங்க கூட பார்லிமெண்டரி போர்டு வெரி நெக்ஸ்ட் டே இட் வாஸ் கன்வீன்ட் and discussed. அதனால அப்படி சொல்ல முடியாது. முதற்கட்ட கருத்தை நான் கேட்க இருக்கின்றேன். இந்த விவகாரத்தில் திரு ராஜசேகர் பரிபூர்ணமாக திரு அத்வானி சொல்லக்கூடிய கருத்து மிகச் சரி அப்படின்னு கருதுறார். ஆனா இதுல அத்வானியுடைய விமர்சகர்கள் எழுப்பக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா,
இது எந்த வகையில் அவருடைய நோக்கம் ஆக சிறந்த நோக்கம்னு திரு ராகவன் அவர்களும் கூட சொல்றார். ஆனால் இப்படி வெளிப்படையா கட்சி கூட்டங்கள்ல சொல்லாம, கட்சியுடைய ஒரு எக்ஸிகியூட்டிவ் கமிட்டியில ஒரு பார்ட்டி பிளாட்ஃபார்ம்ல சொல்லாம வெட்ட வெளிச்சமாக வெளிப்படையாக இது வெளியில கொண்டு வருதுங்கிறது எந்த அளவுக்கு கட்சிக்கு பயனளிக்கக்கூடிய ஒரு விஷயம்? இது கட்சியை பாதிக்குமா, சாதகமா அமையும்? இல்ல, முதலாவது எனக்கு நம்மளுடைய பாரத பிரதமர் திரு மோடி அவர்கள் மீது நல்ல மரியாதை உண்டு. அதை நான் எப்பவுமே ஐ ரெஸ்பெக்ட் ஹிம் ஆஸ் அ பிரைம் மினிஸ்டர் ஆஃப் த எலெக்டட் பிரைம் மினிஸ்டர். ஆனா ஒரு விஷயம், அவருடைய ரீகேப், நீங்க ஒரு பிளாஷ்பேக் போனீங்கன்னா, மோடி, நரேந்திர மோடின்ற ஒரு நபரை ஃப்ரம் ஸ்கிராச் உருவாக்கி கொண்டு வந்து முதலமைச்சராக அமர்த்தி அழகு பார்த்த ஒரே தலைவர் அத்வானி தான். 2002 கோத்ரா சம்பவத்து போது பிரதம தலைவர் வாஜ்பாய் அவர்கள் மோடியை கட்சி விட்டு எடுக்க வேண்டும் என்று சொன்ன போது அவரை, என்னுடைய நினைவு சரி என்றால் கட்சி விட்டு எல்லாமே ஆன் ரெக்கார்ட்ல இருக்குது, இல்ல அவரை ரிமூவ் பண்ணோம் சிஎம் போஸ்ட் சொல்லும் போது, தட் இஸ் ஆப்வியஸ்லி இட் கோஸ் வித்அவுட் சேயிங். ஒரு விஷயம் சொல்லும் போது ராஷ்டிர தர்மத்தை இவர் மீறி விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வாஜ்பாய் அவர்கள் மோடியை நீக்க வேண்டும் என்று, முதலமைச்சர் நீக்க வேண்டும், அன்றைக்கு தனி மனிதனாக நின்று போராடி மோடியை நீக்கக்கூடாது என்று சொன்ன ஒரே தலைவர் லால் கிஷன் அத்வானி மட்டும்தான். அப்பொழுது இந்த நபர்கள் இப்போது கங்கணம் கட்டி எதிர்த்து பேசும் நபர்கள்லாம் சீன்லயே கிடையாது. அப்பெல்லாம் அவங்க கான்ட்ராக்டர்ஸ், ஒருத்தர் வேற தொழில் பண்ணிட்டு இருந்தாரு. இதுதான் அவங்களுடைய சொல்லக்கூடிய அன்றைய பல விஷயங்கள் நடக்கல. இதே விஷயங்கள், உட்கட்சி விவகாரங்கள் வெளித்தளத்தில் இப்படி நடக்கல, கட்சி செயல்பாடு சரியா இல்லை அப்படின்னு வெளியில சொல்வது, is it in the interest of the party? கட்சிக்கு இவர் சொல்றாரு, ஒரு கட்சியை உருவாக்கி ஒரு 50 வருஷம் கட்சியை உருவாக்கி கொண்டு வந்த தலைவரை நீங்க ஃபர்ஸ்ட் உங்களை பிரைம் மினிஸ்டரா உட்கார வைக்கும்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க? பார்லிமெண்டரி போர்ட்ல இருந்து தூக்கி வெளில போடுறீங்க. போட்டு கேட்டா மார்கதர்ஷன் மண்டல், அதுல நீங்க அட்வைஸ் பண்ணுங்க. யூ ஜஸ்ட் இன்சல்ட் ஹிம், ஹியூமிலியேட் ஹிம், and you don't even care to give an audience. அந்த மாதிரி பண்ணிட்டு அவர் பிறந்த நாள் அன்னைக்கு தான் போறீங்க. ஆனா அன்னைக்கு சாயந்தரமே அவர் அறிக்கை விடுறாரு, இந்த ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட். அன்னைக்கு சாயந்தரம் விடல, இருங்க ஒரு நிமிஷம். ஒரு விஷயத்தை நீங்க பார்க்கும்போது நீங்க ஒரு ஆரிஜின் ஆஃப் த இஷ்யூ பார்க்கணும். இன்றைக்கு பிரதம மந்திரியை விமர்சனம் பண்றாரு. பிரதம மந்திரின்ற அந்த பட்டத்தை கொடுத்தது அத்வானி அவர்கள் தானே. தலைவர் அத்வானி அவர்கள் இல்லைன்னா, அவர் அத்வானின்ற ஒரு தலைவர் இல்லைன்னா மோடின்ற ஒரு அந்த நேமே இருக்காது. நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், லலித் மோடி ஐபிஎல் கிரிக்கெட் நடத்துறாரு, அதை மட்டும் பேசிருப்போம். நரேந்திர மோடி என்பவரை இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்தியது திரு அத்வானி அவர்கள் தான். இது ஒண்ணுமே இல்லைங்க, வெரி சிம்பிள். ஜெயிச்சா நான் நாகராஜ சோழன், இல்லனா நீ அமாவாசன் சொல்றாரு, தோத்தினா நீ அமாவாசன்றாரு அத்வானி. அமைதிப்படை கதை வசனம் தான் இவங்க இருவரும் கதை. நாகராஜ சோழன் நான் சொல்வது இதை அத்வானி சொல்கிறார், நினைக்கிறார், இது மட்டும்தான் உண்மை. ஆனால் ஒரு விஷயத்தை நீங்க பார்க்கும்போது கட்சியை வளர்த்து கொண்டு வந்து இவ்வளவு, நான் சொல்றேன், ஒரு நிமிஷம். ராஜஸ்தான்ல ஜெயிச்சா மோடி அமித்ஷா ஜெயிச்சாங்க, மத்திய பிரதேஷ்ல ஜெயிச்சா மோடி அமித்ஷா, ஆனா தோத்தா மோடி அமித்ஷா சம்பந்தம் கிடையாது. அது யாரோ ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. இது என்ன சார்? இல்லங்க, என்னுடைய இதே ராஜஸ்தான்ல, இதே மத்திய பிரதேசத்துல, இது போன்ற பல மாநிலங்கள்ல அத்வானி துணை பிரதமராக இருந்த காலத்துல, வாஜ்பாய் பிரதமராக இருந்த காலத்துல பாஜக படுதோல்வியை சந்திக்கலையா? அன்னைக்கெல்லாம் வாஜ்பாயும் அத்வானியும் தான் மட்டுமே. நீங்க சொன்னீங்க, the principal reason for the latest defeat is the way of party has been emasculated in the last year. Emasculated na enna vaarthainu solli dictionary la paathu therinjukanga. ivlo strong words use panni ஒரு ஓபன் ஸ்டேட்மென்ட் ஜாயினிங் வேற சார். you have to take the statement as it is. நீங்க you cannot, உங்களுக்கு வசதியான வகையில நீங்க அதை மாற்றி இப்படிதான் சொன்னாரு, அவர் எங்க மூத்த தலைவர், இப்படிதான் பேசி ஒரே enough. நீங்க சொன்னீங்க இதே மாதிரி தலைவர்களுடைய தலைமையில இந்த மாதிரி நீங்க மக்களை ஏமாற்றி, அவர் என்ன சொல்றாருன்னா, தலைவர் அத்வானி துணை பிரதமரா இருந்த போது, கட்சியுடைய தலைவரா இருந்த போது பாஜக தோற்ற எலெக்ஷனுக்கெல்லாம் பல இடங்கள்ல தோத்திருக்கு. அதுக்கெல்லாம் அத்வானி மட்டுமே காரணமா? அன்னைக்கு கூட்டு பொறுத்து. ஒரே நிமிஷம்,
கூட்டு பொறுப்பு, அதற்கு அவங்க பொறுப்பு எடுத்திருக்காங்க. இப்ப இவர் வந்து அக்கறை இருந்தால் அவர் மேல அக்கறை இருந்தால் 19 மாசம் இந்த ஆட்சி என்ன பண்ணிட்டு இருக்கு? இட் ஹஸ் கான் வயலேட்டட் ஆல் நார்ம்ஸ். ஏன் அதை சொல்றாரு? திரு ராஜசேகர் அவர்கள் பொது தளத்துல பேசுறாரு, தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்த கூடாதுன்னு நான் சொல்றேன். நீங்க வந்து இல்ல, நீங்க வந்து மரியாதையாக பேசுறீங்க. அதாவது அத்வானி அவர்களையும் அதை சொல்லலங்க, திரு நரேந்திர மோடி அவர்களையும் தவறான வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க. அத்வானி அவர்களை தவறான வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க. இன்னொன்னு நான் என்ன சொல்றேன், இருங்க, எங்களை பொறுத்த வரைக்கும் பொதுத்தளத்தில் பேசும்போது பொறுப்பா பேசணும். நீங்க பொறுப்பு அவமானப்படுத்தி தலைவர் போடுறீங்க. நீங்க வந்து நீங்க பொறுப்பை பத்தி இப்ப பிஜேபி காரன் பிஜேபி காரன் சார், பிஜேபி பிஜேபி அத்வானி நிலைமை தான் எல்லாருடைய நிலைமையும், எல்லா தொண்டரும் அதான் நிலைமை. I was in Congress, I was in BJP. I am nowhere. I am only an independent person. இல்ல, இப்ப ராஜசேகர் பற்றிய விவாதம் அல்ல. இப்போதைய இதே தாங்க கன்ஃபியூஸ் பண்ணியே மக்களை கன்ஃபியூஸ் பண்ணி ஆட்சிக்கு வந்துட்டாங்க. காங்கிரஸ் உடைய செய்தி தொடர்பாளர் ஹேரன் சார் காங்கிரஸ் கேட்போம். இது உட்கட்சி ஜனநாயகத்துல இந்த மாதிரி தேர்தல்கள்ல தோற்கும் பொழுது தலைமைய மூத்த தலைவர்களோ முக்கிய பிரமுகர்களோ இல்ல ஒரு செக்ஷன் ஆஃப் த பார்ட்டி குற்றம் சாட்டுவது இயல்பான ஒரு விஷயம் பார்க்கிறீங்களா? ஒரு அபாயமணி இந்த அரசாங்கத்துக்கும் பாரதிய ஜனதா கட்சி தலைமைக்கும் அடிக்கப்பட்டிருக்கிறதா நினைக்கிறீங்களா? முதல்ல நான் நாராயணன் என்ற இந்திய குடிமகனாக இந்த விமர்சனத்தை செய்ய விரும்புகிறேன். எல்லாரும் இந்திய குடிமக்கள் தான். காங்கிரசினுடைய செய்தி தொடர்பாளர் என்ற இல்லை என்னுடைய விமர்சனத்தை எடுத்துக்க வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்வேன். ஏனென்றால் இவங்க வந்து இவங்களுடைய உட்கட்சியுடைய பூசல், இது மற்ற உட்கட்சி பூசல்களிலே புகுந்து அதுல வந்து லாபம் தேடுவது எனது நோக்கம் அல்ல, எங்களது கட்சியின் நோக்கமும் அல்ல. அதனால நான் என்னுடைய விமர்சனங்கள் ஒரு இந்திய குடிமகன், ஒரு அரசியல் பார்வையாளர், விமர்சகர் என்ற விதத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறேன். ஒன்று. இரண்டாவதாக நல்லா ஒன்னு தெளிவா இருக்குது, ஒரு மோடியினுடைய தீவிர பக்தனும் ஒரு அத்வானி வந்து ஒரு நல்ல தலைவர் சொல்கின்றோம். உண்மையான விமர்சனங்களை ஒருத்தருமே விமர்சனம் பப்ளிக் பார்த்துக்கிட்டு இருக்கு. எங்களுடைய கவலை இந்தியாவின் மேல. இன்று இந்த நாங்க சொன்னதெல்லாம் இன்னைக்கு வந்து தெளிவாக அவர்கள் பார்ட்டியில இருக்க பெரிய பெரிய தலைவர்கள் சொல்றாங்க. மோடி, நான் சொல்லியிருக்கேன், நான் காங்கிரசினுடைய ஸ்போக்ஸ் பர்சனா சொல்லியிருக்கேன், மோடி ஒரு ஹிட்லராக உருவாகி கொண்டிருக்கிறார் என்று. அதைத்தான் ஐ என்று வார்த்தையை எப்பொழுதுமே உபயோகித்து வந்த மோடி அவர்கள் இன்று வி என்ற வார்த்தை, அதுவும் என்ன அவசர அவசரமா ஒரு பாராளுமன்ற கமிட்டியை கூட்டி சொல்வது ஏன்னு காங்கிரஸ்காரர்கள் ஒரு பொது ஜனமா நான் இயல்பா எல்லா கட்சிகளும் நடக்கக்கூடிய விஷயம். காங்கிரஸை பொறுத்தவரை ஐ என்ற வார்த்தை ராகுல் காந்தி அவர்களும் சோனியா காந்தி அவர்களும் 2014 தேர்தல் கேட்பது தாங்கள் பொறுப்பேற்றுக் கொண்டாங்க. இவங்கள மாதிரி பொறுப்பை தட்டி கழித்து நாட்டுல இந்த பிரதமர் எல்லாத்துக்குமே பொறுப்பை தட்டி பேச ஒரு நிமிடம் நீங்க ஒரு 30 செகண்ட் போட்டு உங்கள்கிட்ட 2014 தேர்தலுக்கு பிறகு ராகுல் காந்தியும் சோனியா காந்தி நாங்க இருவர் மட்டும் தான் காரணம்னு சொன்னாங்களா? அன்னைக்கு கட்சியில நாங்கள் பொறுப்பேற்று இவர் சொல்லல. ஏன் பிரதமர் ஒரு வார்த்தை என்றுமே பேசியே இவர் வந்து ஆட்சி சிறப்பாக இருந்தது, சரியா கம்யூனிகேட் பண்ணு சொல்ல சோனியா காந்தியோ நீங்க மட்டும்தான் பேச போறீங்க. அவசியமே திருப்பி எங்கிட்ட பேசணும்னா நான் பேசுறது கேட்டு பேசலாம். மோட்டார் மவுத் தான் பெரிய காரணம் அப்படின்னு நான் சொல்லல, அருண்ஜேட்லி சொன்னாரு. அவர் சொன்னது உண்மைதான். மோட்டார் மவுத்னு அவர் சொல்றது மோடிஜி தான். எலெக்ஷனுக்கு முன்னா அவர் வாயை மூடவே இல்லை. மோட்டார் மவுத் மாதிரி எதை எடுத்து காங்கிரஸ் பண்ணாலும் நல்ல காரியங்கள் காங்கிரஸ் செய்தெல்லாம் விமர்சித்து, அதனாலதான் அவர் மோட்டார் மவுத்ல தான் இன்னைக்கு இந்த நிலையில இருக்காரு. அவருடைய மோட்டார் மவுத்ல இந்தியாவில் உள்ள முஸ்லீம்களை
பாகிஸ்தானுக்கு ஈக்குவேட் பண்ற மாதிரி அவர் பாகிஸ்தானிய முஸ்லீம்கள் சொல்லல, அது நான் தெளிவா சொல்லிடுறேன். ஆனா பாகிஸ்தான்ல இது பண்ணுவாங்கன்னு தூண்டி விடுற மாதிரி பேசிட்டு இன்னைக்கு இந்தியாவில மோடி ஜி அவர்களுடைய தோல்விய இந்தியர்கள் பூரா செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பட்டாசு வெடிச்சு. இப்ப அவங்க கட்சியிலே பட்டாசு வெடிச்சு போடுறாங்க. இது மோடிஜி அவர்கள் தன் தலையிலேயே தன் மண்ணை வாரி போட்டுக் கொண்டதுதான் என்பதை சொன்ன கருத்துக்கள் தான் இப்பொழுது விவாதத்துக்குள்ளாக இருக்கிறது. மேலும் பல கேள்விகள் எழுகின்றன. உங்களுக்கு எல்லாம் ஒரு சிறிய இடைவெளி பேசுவோம். மேலும் பல கேள்விகள் எழுப்புகின்றன. எழுப்பக்கூடிய கேள்வி, ஜனவரி மாதம், அதாவது ராஜ்நாத் சிங்குடைய மீதம் இருக்கக்கூடிய பதவிக்காலத்தில் தான் தலைவராக இருக்கிறார் அமித்ஷா. மீண்டும் ஜனவரி மாதம் புதிய தலைவர் பொறுப்பேற்க வேண்டும். அமித்ஷா மீண்டும் பாஜகவுடைய தலைவராக பொறுப்பேற்கிறதுக்கான தொடர்வதற்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறதா? அவருடைய செல்வாக்குக்கு ஒரு சவால் ஏற்பட்டிருக்கிறதா? நரேந்திர மோடி அமித்ஷாவுடைய செல்வாக்குக்கு சவால் விட்டிருக்கிறதா இந்த பூசல்? எழுப்புவோம், விவாதிப்போம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னால் நேர்களே. பாஜகவுடைய தற்போதைய தலைமையை மிக கடுமையாக குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் அத்வானி மற்றும் மூத்த தலைவர்கள் சிலர். இது பல கேள்விகளை எழுப்புகிறது. வெடித்து கிளம்புகிறதா பாரதிய ஜனதாவில் உட்கட்சி பூசல்? டாக்டர் சுமன் சி ராமன் அவர்கள் இந்த பகுதியில் இந்த விவாதத்தில் நம்மிடையே இணைகிறார். இதற்கு முன்னாடியும் இந்த தலைவர்கள் மறைமுகமாகவும் சில சமயங்கள்ல நேரடியாகவும் இந்த தலைவர்களை குற்றம் சாட்டினாங்க. ஆனால் இன்னைக்கு அவங்க பயன்படுத்திருக்கக்கூடிய வார்த்தைகள், அதுவும் இன்னைக்கு ஒரு பலவீனமான நிலையில, அதுவும் ஒரு தேர்தல் தோல்விக்கு பிறகு இந்த ஆயுதத்தை கையில் எடுத்திருக்கிறாங்க. இது அமித்ஷாவுடைய செல்வாக்கு, நரேந்திர மோடியுடைய செல்வாக்கு ஆட்சியிலும் கட்சியிலும் பாதிக்குமா, தாக்கத்தை ஏற்படுத்துமா? இதுவரைக்கும் ஒரு பெரிய உட்கட்சி பூசல் இல்ல, அப்பப்போ ஓரங்கட்டப்பட்டதாக கருதக்கூடிய தலைவர்கள் சில கருத்துக்களை சொல்லி வந்தாங்க. மேலும் பல உட்கட்சி பூசல்கள் பெருகுவதற்கு தொடக்கமாக இது அமையுமா? இமீடியட் ஃபியூச்சர்ல ஒன்னும் பெரிய பாதிப்பு இருக்காது அப்படிங்கறதா என்னுடைய எண்ணம். 2 காரணம் அதுக்கு. பாஜகவுக்கு பெரிய வெற்றி எதிர்பார்க்கக்கூடிய தேர்தல் அடுத்த 2, 6, 5, 6 மாதங்களில் ஒன்றும் இல்லை. அடுத்த ஒரு வருஷத்திலேயே பாத்தீங்கன்னா தமிழ்நாடு, கேரளா, வெஸ்ட் பெங்கால், அசாமை தவிர அவர்களுக்கு பெரிய எதிர்பார்ப்பு மற்ற மாநிலங்களில் கிடையாது என்று ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். 2017 தான் உத்தரப்பிரதேஷ் வருது. அது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஓவர் 1 இயர் ஆஃப் பிரீதிங் ஸ்பேஸ் பிரதம மந்திரிக்கு இருக்கிறது, திரு மோடி அவர்களுக்கு கட்சியிலும் இருக்கிறது. இதுல என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்க, ஒண்ணு இவங்களுக்கு எல்லாம் பதவி கொடுக்கல, இவங்க எல்லாம் சைட்லைன் பண்ணிட்டாங்க, அந்த அடிப்படையில இவங்க சொல்லலாமே தவிர இவங்க சொல்ற விஷயங்களில் கன்ஸ்ட்ரக்டிவாவே ஒண்ணுமே இல்ல. அதாவது பவர் இஸ் பீயிங் சென்ட்ரலைஸ்ட் இன் மோடி அண்ட் அமித்ஷா. இது ஒரு நிமிஷம் இருங்க. அதுல அதை எவ்வாறு அதை கன்சென்சஸ் பாலிடிக்ஸ் ஆஃப் த பாஸ்ட் ஆஃப் த சொல்றாங்க. முன்னாடி கூடி எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு முடிவு எடுப்போம். வலியுறுத்தி வராங்க. இல்ல கன்சென்சஸ், வாட் இஸ் கன்சென்சஸ் மீன்? நீங்க உங்களை ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன் சார். 2009 2004 யஷ்வந்த் சின்ஹா லோக்சபா எலெக்ஷன்ல தோத்து போறாரு. அதே மாதிரி முரளி மனோகர் ஜோஷி தோத்து போறாரு. அதுக்கு பிறகு உடனே ஃபர்ஸ்ட் அவங்க ரூல் போடுறாங்க. இருங்க ஒரு உதாரணம். நரேந்திர மோடிக்கு முன்பாக 2004ல பிஜேபி பிரிங்ஸ் a rule. ராகவனுக்கு தெரியும் தட் லோக்சபா தேர்தலில் தோத்து போடுறவங்களுக்கு ராஜ்யசபால இடம் இல்லை, கொடுக்க கூடாது. உடனடியாக தோல்வி அடைந்த பிறகு யஷ்வந்த் சின்ஹாவும் முரளி மனோகர் ஜோஷி அகாமடேட் பண்றாங்க. 2009 சாந்தகுமார் is not given a ticket to contest லோக்சபா seat. He is given a ராஜ்யசபா seat. இன்னைக்கு இந்த அதிருப்தி வருது என்றால் அவர்களுக்கு obviously they are feeling sideline. அது மட்டும் இல்ல, சத்ருகன் சின்ஹா தொடர்ந்து அவர் கேம்பெயின் கிட்டே சேர்க்கல பீகார்ல. அதனால அவருக்கு ஒரு நாலு தலைவர்கள் இல்ல, இவர்கள்லாம் அத்வானி போன்ற தலைவர்கள் இந்த கட்சியை உருவாக்கியவர்கள், இந்த கட்சியை ஒரு சாதாரண நிலையில இருந்து ஒரு ஆளும் கட்சியா மாற்றியவர்கள். அவர்களுடைய கருத்து கேட்கப்படல, அவர்களை போன்றவருடைய கருத்தை கேட்கப்படல. அப்படிங்கும் போது இது ஒரு மிக முக்கியமான பிரச்சனைய, ஒரு உட்கட்சி ஜனநாயகம் சார்ந்த ஒரு மிக முக்கியமான கேள்வி. 2004 2009 பாஜக தேர்தலில் தோல்வி அடைஞ்சதா? பல மாநில தேர்தல்கள் காங்கிரஸ் தோத்துச்சா? அப்ப எல்லாம் மற்றவர்கள் எல்லாம் சேர்ந்து அத்வானி பொறுப்பு, அத்வானி தானே கட்சி தலைவர்,
சோ அவர் பொறுப்பு எடுத்து ராஜினாமா செய்ய வேண்டும் என்று பாஜகவில் ஒரு கொஸ்டின் வரல. நான் என்ன சொல்றேன்னா, இல்ல இவர் சொல்றது இல்ல, ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் இல்ல முடிச்சல லாஸ்ட் பாயிண்ட் அந்த தேர்தல்ங்க வெறும் வாஜ்பாய் முன்னிறுத்தப்படல. அவங்க சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கிறது. தட் பவர் இஸ் பீயிங் சென்ட்ரலைஸ்ட் இன் 2 people. மோடியும் அமித்ஷா ஆகிய ரெண்டே 2 நபர்கள் தான் இன்றைய கட்சி என்றால், பாஜக என்றால் 3 நபர்கள், மோடி, அமித்ஷா, அருண் ஜேட்லி. அப்படிங்கிற மாதிரி பவர் இஸ் பீயிங் சென்ட்ரலைஸ்ட் அவங்க சொல்ற கருத்து நியாயமாக இருக்கலாம். ஆனால் இது கட்சிக்குள்ள இது ஆர்டிகுலேட் பண்ணிருக்கலாமே தவிர, இதை இப்பொழுது சொல்வதனால் கட்சிக்கு பலவீனமாகுமே தவிர அது கட்சியை வளர்ப்பதற்காக இல்லை. மூத்த தலைவர்கள் உங்களுடைய வழிகாட்டிகளே நீங்க கன்வின்ஸ் பண்ணல, அவங்களே உங்களுடைய செயல்பாட்டை சரியா கருதல, எப்படி நீங்க எதிர்கட்சியை கன்வின்ஸ் பண்ண போறீங்க? எப்படி மக்களை கன்வின்ஸ் பண்ண போறீங்க? கன்வின்ஸ் பண்ண போறங்கிற வார்த்தையே தவறு. அதே போல இவரும் சொல்றாரு 3 பேர் தான் ஃபுல்லா பவரோட இருக்காங்க. எங்களுக்கு ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, பார்லிமெண்ட் எம்பி சீட்டா இருந்தாலும் சரி, சட்டமன்ற ஒரு அது சீட்டா இருந்தாலும் சரி, இது பார்லிமெண்டரி போர்டு தான் முடிவு பண்ண முடியும். தனியா இவங்க எல்லாம் யாருமே முடிவு பண்ண முடியாது. அப்படி நீங்க சொன்னாலும் கூட அதுதான் இப்ப அப்படி யார சொல்றாங்க இருக்கட்டும். அப்ப பார்லிமெண்டரி போர்டு அதை பத்தி உட்கார்ந்து முடிவு பண்ணி இருக்குது. இல்லன்னு சொன்னா சொல்லலாம். வெரி நெக்ஸ்ட் டே அது ஒண்ணு. இன்னொன்னு திரு அமெரிக்க நாராயணன் பேசும்பொழுது நான் காங்கிரஸ் இல்ல காங்கிரஸ் கட்சி நாங்க உயர்மட்ட குழு தான் முடிவெடுத்தோம். ஒரு நிமிஷம், நான் என்ன சொல்றேன், இது உள்கட்சி விஷயங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு விமர்சனம் பண்ற அளவுக்கு காங்கிரஸ்க்கு என்ன லோக்கல் ஸ்டாண்ட் இருக்கு? நீங்க வர்றதுக்கு முன்னாடி நான் அவருக்கு ஒரே பதில் சொல்லணும். நீங்க அதுக்கு பிரேக்ல போயிட்டீங்க. உங்களுக்கு இப்ப சொல்றாரு போயிடுச்சு சார் கட்சிங்கிறார். இந்த பீகார் தேர்தலுக்கு முன்னாடி ரிசல்ட்டுக்கு முதல் நாள் கேரளாவில் உள்ளாட்சி தேர்தல் நடந்தது. காங்கிரஸ் ஜாலி அங்க இல்ல, காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் ஜெயிச்சிருக்காங்க. நீங்க சொல்லுங்க முடிவுகள் பற்றி தோல்வி பிரைம் மினிஸ்டரா மன்மோகன் சிங் இருக்கும்போது 2011 ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு சொன்னவர் திக்விஜய் சிங். நீங்க அதெல்லாம் பொத்தேதார் என்ன சொல்ற, ராகுல் காந்திக்கு தகுதியே இல்லைங்கிறார். உங்க வெற்றிக்குள்ள நிறைய இருக்குது. பிஜேபியில பெரிய பிரச்சனை வந்த மாதிரி பேசுறீங்களே. உங்க 60 தடவை காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் விட்டு புது கட்சி வசதியா காங்கிரஸோட பேனல் டிரா பண்றீங்க. வசதியா காங்கிரஸ் பக்கம் இருந்தீங்க அவங்க சொல்றாங்க அப்படின்னு. ஆனா நீங்க தொடர்ந்து சொல்லி வருது என்னன்னா, காங்கிரஸ் மாதிரி இல்ல எங்களுடைய கட்சி, நாங்க எல்லாம் கூடி முடிவெடுப்போம். இத உங்களுடைய மூத்த தலைவர் அருண் திரு சுமன் சொல்றாருன்னு சொல்றீங்க. இந்த 3 பேர் தான் அந்த ட்ராய்க்கான்னு 3 பேரை சொல்றாரு. அருண் ஜேட்லி, நரேந்திர மோடி, அமித்ஷா. இவர் ஒரு சிலருங்கிறாரு. சோ இட் இஸ் ஆப்வியஸ்லி மீனிங் இந்த மூவர் தான் ஒட்டுமொத்த அதிகாரியும் கட்சியிலையும் ஆட்சியிலையும் வச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அருண் ஷோரி பாரதிய ஜனதா கட்சியோட உறுப்பினர் இல்லைன்னு நல்லாவே தெரியும். அத்வானி இருக்காரு. இருங்க இதே திரு அத்வானி அவர்கள் பாராளுமன்றத்தில் எலெக்ஷன் வரும்பொழுது சேர்மனா எலெக்ஷன் கமிஷன் அந்த இதுக்கு சேர்மனா திரு நரேந்திர மோடி அவர்களை போடும்பொழுது அப்செக்ட் பண்ணார். ஆனா ஜெயிச்சிட்ட பிறகு 282 சீட் வாங்கினப்போ பார்லிமெண்ட்ல இவரை பிரதமராக தேர்ந்தெடுக்கிற ஒரு கூட்டம், அதுல எமோஷனலா சொன்னார், நான் கடமைப்பட்டிருக்கிறோம் நன்றின்னு சொல்லும் பொழுது அப்படின்னாரு. நீங்க அப்படி சொல்ல கொண்டு வரக்கூடிய இன்னும் வலுவாகிறாரு. கட்சியில் அதிகாரம் குவிந்திருக்கு அப்படிங்கிறாரு. இந்த அத்வானிஜியை பத்தி இப்படி சொல்ல வரேன்னா, அவர் எங்களுடைய மூத்த தலைவர்.
அவர் இப்படி விரும்பினார். அதே அத்வானி தான் மிகப்பெரிய நீங்க கிருபை செய்திருக்கிறீர்கள் கட்சிக்குன்னு சொன்னோம். ஆட்சியாளர்கள் இல்ல, அவர்கிட்ட மாடஸ்டி இல்ல, அவரே தான் அதிகாரத்தை குவிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாரு. அவரே தான் ஃபியாஸ்கோ ஏற்படுத்திருக்காங்க. வசதியானதை மட்டும் வாஜ்பாய் அவர்களுக்கு உயர்ந்த தலைவர், எங்களுடைய உயர்ந்த தலைவர், எங்களுடைய உயர்ந்த தலைவர் வாஜ்பாய். இது அத்வானியும் சொல்லுவாரு, நரேந்திர மோடியும் சொல்லுவாரு. அவர் சொல்லும் போது புறந்தள்ள முடியாது. புறந்தள்ளணும் சொல்ல நான் தான் ஏற்கனவே சொன்னேன். இரண்டுக்குமே வித்தியாசம் இருக்கு. யார் வந்து இதை அப்செக்ட் பண்ணாரோ அவரே கட்டி ஆற தழுவி பிஜேபி ஆட்சி பொறுப்பில் இருக்கும்போது சந்தோஷப்பட்டு நீங்க கிருபை செஞ்சிருக்கீங்க சொன்னவர் கட்சி அதிகாரம் குவிஞ்சிருக்கு, சரியில்லை, எமர்ஜென்சி வரளவுக்கு இருக்கு அப்படிங்கிற அளவு சொல்றேன். அவரே கட்சியை பத்தி சொல்லல, நீங்க எமர்ஜென்சி சொல்றது இந்த காலகட்டங்கள் அந்த மாதிரி இருக்கிறதுன்னு சொன்னாரு. இன்னொரு ஒரு நிமிஷம் நான் என்ன சொல்றேன், அத்வானி அவர்கள் அதே போல இன்னைக்கு கூட சாந்தகுமாரோட லெட்டர் பாருங்க. அவரு கூட எல்லா அளவையும் பிரைஸ் பண்ணி உலகத்திலேயே முதன்மையான கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கு. கம்யூனிஸ்ட் கட்சி இருந்து சைனால, இன்னைக்கு பிஜேபி நம்பர் 1 கட்சி வேர்ல்டுல. அமித்ஷாவை பாராட்டி விட்டு இதெல்லாம் பார்த்து சரி செய்யணும் தவிர ஒரு தலைமை சரியில்லைன்னு சொல்லல. திரு ராஜசேகர், இதே நான் திருப்பி அந்த விஷயத்தான் கொண்டு வர, நீங்க அதுக்கு பதில் சொல்லல. இதே அத்வானியுடைய தலைமை பொறுப்பேற்றிருக்கும் போது 2009 அவர் பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்துறாங்க. தோற்றது கட்சி. அப்பயே அத்வானி தாம் பொறுப்பேற்ற, நாம் மட்டுமே பொறுப்புன்னு அத்வானி சொல்லல. அவர் துணை பிரதமரா இருந்த காலத்துல, கட்சியை வழிநடத்திய காலத்துல பல இடங்கள்ல தோற்றிருக்கு இதே கட்சி தோற்றிருக்கிறது. அப்பயே அவர் வந்து எனக்கு பொறுப்பு இருப்பதா நினைக்கல. இதை தாண்டி இதுவரைக்கும் பாரதிய ஜனதா அக்கவுண்ட் ஓபன் பண்ணாத, ஆட்சிக்கு வந்துடாத மாநிலங்கள்ல ஆட்சிக்கு வந்துட போது இந்த தலைவர்களையும் பாராட்டல. இன்னைக்கு சொல்றாரு அப்படின்னா ஏதோ ஒரு விரக்தி இருக்குங்கிறதையே நம்ம நினைக்க கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து ஒரு விஷயத்தை கரெக்டா அனலைஸ் பண்ணணும். நீங்க கேட்ட கேள்வி அருமையான கேள்வி. எப்படின்னா அத்வானி அப்ப வந்து அத்வானியும் தலைவர் வாஜ்பாயும் எடுத்த முடிவு எதுவுமே கிடையாது. இட் வாஸ் 100% பிஜேபியோட பார்லிமெண்டரி கமிட்டி போர்டு அவங்க கலெக்டிவா எல்லா ஸ்டேட் இப்ப எதுவுமே கிடையாது. இப்ப ஒன்லி இட் இஸ் 2 people. ஒன்னு மிஸ்டர் அமித்ஷா, ஒன்னு மிஸ்டர் மோடி. இவங்க 2 பேரும் தான் ஸ்பியர்ஹெட் பண்றாங்க கம்ப்ளீட் எலெக்ஷன்ஸையும். இவங்க 2 பேர் தான் லோக்சபா எலெக்ஷன்ஸையும் ஸ்பியர்ஹெட் பண்ணி இவங்க பாருங்க 15 லட்சம் ரூபாய் வந்து ஒரு அக்கௌண்ட்லயும் சேரும் அமித்ஷா எலெக்ஷன் சொன்னாரு. முடிஞ்ச பிறகு அவரை கேட்கறாங்க மீடியா பீப்புள், உங்களை மாதிரி ரொம்ப ஸ்மார்ட்டான மீடியா ஜேர்னலிஸ்ட் என்ன சொல்றாங்க, சார் நீங்க 15 லட்சம் ரூபாய் எல்லா சிட்டிசன்ஸுக்கும் வரும்னு சொன்னீங்க, அது வந்து எவ்வளவு? அப்ப என்ன அர்த்தம்? நீங்க வாயிலேயே குதிரை வண்டி ஓட்டுவீங்க, அப்புறம் ஆட்சிக்கு வந்துருவீங்க, கேட்டா அது ஜூம்லான்னு சொல்லுவீங்களா? பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, அத்வானியும் வாஜ்பாயும் 2 மெக்னானிமஸ் லீடர்ஸ். ஆனா இவங்க வந்து 2 மீன். எப்படின்னா என்ன கேட்டீங்க 2 மீன்? அவங்க வந்து யாரையுமே இப்ப நீங்க ரேங்க் அண்ட் ஃபைல் ஆஃப் பிஜேபி எம்பிஸ் கேளுங்க, அவங்க கட்சியில 283 எம்பிஸ் கேளுங்க, எல்லாரும் டெரரைஸ் பண்ணி அவங்க சிட்டிங் இந்த பேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி டெரரைஸ் பண்ணி எல்லா இட் இஸ் ஒன்லி colloquial slang. ஒண்ணு. ரெண்டாவது, எல்லா எம்பிஸையும் மினிஸ்டர்ஸையும் பயமுறுத்தி டெரரைஸ் பண்ணி ஏங்க எல்லாருமே ஓபனா ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. ராகவனுக்கு என்னன்னா இந்த அமித்ஷாவோட ஆட்டிடியூட் அப்படியே உள்வாங்கிட்டு வந்து ஸ்டுடியோல உட்காந்துக்கிறாரு. எவன் இருந்தாலும் கத்துறது, மிரட்டுறது, அரகண்டா பிஹேவ் பண்றது அதெல்லாம் தப்பு. சிவில் டிபேட் தாங்க. நாட்டு மக்களுக்கு நீங்க சிவிலியன்ஸ்க்கு என்ன பண்ணாங்க இந்த ஆட்சி 19 மாசம்? ஒரு மினிஸ்டர் உங்களுக்கு ப்ரூஃப் படுத்துறேன். ஒரு மினிஸ்டர் ஹோட்டல்ல உட்கார்ந்து சாப்பிடுறாரு, அவருக்கு போன் வருது, அவர் கூட இருந்தீங்களா? இருங்க உடனே போன் வருது பிஎம்ஓல, நீ அவங்க கூட உட்கார்ந்து சாப்பிட உடனே இந்த மாதிரி ஒருத்தர் உங்ககிட்ட சொன்னாரா? உங்ககிட்ட சொன்னா நீங்க சென்ட்ரல் பார்லிமெண்ட் சென்ட்ரல்
அவர் சொன்னாரு, இவர் சொன்னாரு. நீங்க அப்படிதான் நீங்க சொன்னா ஜூம்லா, நாங்க சொன்னா என்ன ஆம்பளாவா? இன்னாங்க உங்களுக்கு மக்கள் வந்து முட்டாள இருக்கிறீங்க, ஓட்டு வாங்கிட்டு ஆட்சிக்கு வந்துருங்க, 5 லட்சம் ரூபாய் எங்கன்னு கேட்டா ஜூம்லான்றீங்க, ஆம்பளான்றீங்க. என்னங்க உங்களுக்கு நீங்க ஜூம்லா பண்ணலாம். நீங்க வாழையே வாழையே சொல்ல வேண்டி ஓட்டுவீங்க. மக்கள் காமெடி அம்புலி மாமா இங்க படிச்சு பேசுறது அமெரிக்கன் வாய்ப்பு. Now, before you start, you said let us discuss on facts. Yes. I always discuss on facts. ஆனா எப்படி பொய் சொன்னார்னு கேரளாவை பத்தி நான் தெளிவா சொல்ல வேண்டிய பதிவு பண்ணிருக்கேன். 87,560 பேர் கேரளால காங்கிரஸ்காரங்க ஜெயிச்சிருக்காங்க. சிபிஐஎம் 66,673, பிஜேபி 36,781. எப்படி பொய்களை சொல்லி திரும்ப ராகவன் அவர்களே திரும்ப திரும்ப மோடி அவர்களை போய் உங்களோட தயவு செய்து உங்களோட மோடியை போல நான் உண்மையை சொல்ல போறேன். எல்லாருமே இரண்டாவது அதாவது எங்களுடைய தலைவி போய் பிரச்சாரம் பண்ண இடங்கள 100க்கு 100 வெற்றி. இவங்க போய் பிரச்சாரம் பண்ணல 56 செகண்ட் கிளாஸ் கூட கிடையாதுங்க. எங்க தலைவி சோனியா காந்தி அவர்கள் வெற்றி போய் பிரச்சாரம் இன்னைக்கு எங்க தலைவர் யாரு? எங்க தலைவி சோனியா காந்தி போய் பிரச்சாரம் பண்ணல 4க்கு 4 வெற்றி. இவர் போன இடத்துல 56 சோனியா காந்தி மோடி தொடர்ந்து தோல்வி. பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு தேர்தலுக்கு பிறகு மக்களிடையே நீங்க மறுபடியும் பேச விடாம செய்ய முடியும். ஒரு நேரத்தில் நான்கில் இருந்து 27 அதிகரித்துள்ளது. 7 மடங்கு 700% இவர் போன 57 செகண்ட் கிளாஸ். அவர் பிரச்சாரம் பண்றதுக்கு அதாவது இந்த பலூன் ஊறி ஊறி பெருசாக்கினாங்க. மக்கள் கிட்ட செல்வாக்கு இருந்தது, அதனால பார்ட்டியில் செல்வாக்கு கிடைக்குது. சார் எமர்ஜென்சி போது 154 எமர்ஜென்சிக்கு அப்புறம் 154 இப்ப 44 உங்களுடைய பிரச்சாரமே 2014 கட்சி அது. ஆனால் இப்பதான் பழைய எல்லா அசம்பிளி எலெக்ஷன் பேசுறீங்களா? மோடி படி சொன்னா கோபம் வருது. மோடி பத்தி ஸ்ரீ நாராயணன், இந்த ஒரு மூத்த தலைவர்கள் இந்த ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறது அப்படிங்கிறது எல்லா கட்சியிலும் இயல்பா பார்த்த ஒரு விஷயம். சோனியா காந்தியுடைய தலைமைக்கு எதிராக சங்மா இந்த மாதிரி மூத்த தலைவர்கள், கட்சியில செல்வாக்கு மிக்க பாரம்பரிய முக்கிய தலைவர்கள் எழுப்பலையா? தமிழ்நாடு காங்கிரஸ் தலைமைக்கு எதிராக இன்னைக்கு லைம் லைட்ல இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் பரஸ்பரம் குற்றம் சாட்டி இருக்கிறாங்க. அவருடைய தலைமை சரியில்லை அப்படிங்கிறாங்க. இது ஒரு உட்கட்சி ஜனநாயகத்துல ரொம்ப இயல்பான ஒரு விஷயம் தானே. நான் மறுபடியும் சொல்றேன், நான் காங்கிரஸ்காரனாக இதை விமர்சிக்க எனக்கு ஒரு பிரைவேட் லைஃப் எனக்கு ஒரு பிரைவேட் லைஃப் கால் பண்ணும்போது காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர்கள் நீங்க போட்டிருக்கலாம். நான் என்னுடைய கருத்தை இன்று பதிவு பண்ணும்போது இன்று என்னுடைய கருத்தை ஒரு இந்திய குடிமகனாக பதிவு செய்ய. ஆனால் நீங்க கேட்கிற கேள்விக்கு இது மாதிரி ஒரு தலைமையை விமர்சனம் செய்வது. இன்றைக்கு கேள்வி என்னன்னா, மோடியினுடைய செல்வாக்கு சரிந்திருக்கிறதா? ஒன்று. அத்வானியே சொல்லிட்டாருங்க பொழுது ராகுல் காந்தியுடைய தலைமையை இன்றைக்கு அமெரிக்க நாராயணன் ராகுல் காந்தியுடைய செல்வாக்கு வளர்ந்திருக்கிறது. அப்படின்னா 2014 தேர்தல்ல படுதோல்வி
2014 தேர்தலில் காங்கிரஸ் தோல்வி அடைந்த பிறகு HR பரத்வாஜில் இருந்து நட்வர் சிங்ல இருந்து காங்கிரஸ் இன்னைக்கு எப்படி அவங்களுடைய மார்க் தர்ஷக் போல மூத்த தலைவர்கள் போல ராகுல் காந்தியுடைய தலைமையையும் திறமையும் அவங்க கேள்விக்குள்ளாக்கலையா? தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவருடைய EVK சிலங்கனுடைய தலைமையும் இன்னைக்கு என்ன குற்றச்சாட்டை அந்த தலைமை மீது வைக்கிறாங்களோ அதே போல மூத்த தலைவர்கள் அனுசரிக்கல அப்படின்னு திரு தங்கபாலு உள்ளிட்ட திரு பி சிதம்பரம் உள்ளிட்ட தலைவர்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலையா? இது ஒரு உட்கட்சி ஜனநாயகத்தில் இயல்பான ஒரு விஷயம் தான் கேட்கிறேன். நான் இத கமெண்ட் பண்ணிருக்கிறது சரின்னு சொன்னா நான் என்ன சொல்றேன்னா மறுபடியும் சொல்றேன், உட்கட்சி ஜனநாயகம் எங்க கட்சியில தெளிவாக இருக்கிறது, நான் அதை மறுக்கல. ஆனால் இன்று பேச்சு என்னன்னா அத்வானியுடைய இது ட்விட்டர்லயே ட்ரெண்ட் ஆகுது, அத்வானி ரிவோல்ஸ். ஏன்னா இந்திய மக்கள் பாக்குறாங்க மோடியினுடைய செல்வாக்கு உலகெங்கும் மட்டும் அவர் வெளிநாடுகளிலும் உள்நாடுகளிலும் தேர்தல் பிரச்சாரம் மட்டுமே செய்கிறார்கள் ஒழிய உள்நாட்டிலையும் வெளிநாட்டிலையும் தேர்தல் பிரச்சாரம் செய்கிறார்கள் ஒழிய இன்று அவருடைய செல்வாக்கு சரிந்திருக்கிறது. இந்த செல்வாக்கு சரிந்ததால உட்கட்சியில செல்வாக்கு சரிந்திருக்கிறது. அன்றைக்கு அத்வானி அவர் தங்கபால் எழுப்பினாரா? ராகுல் காந்தி செல்வாக்கு சரிந்ததுனால HR பரத்வாஜ் நட்வர் சிங் உள்ளிட்ட தலைவர்கள் எழுப்பினாரா? முடியுமா? பொட்டேடார் இப்ப சமீபத்தில் சொல்லிருக்காரு அவங்க எல்லாம் செல்லா காசு, இவங்க செல்லா தெளிவாக இப்ப நட்வர் சிங்க பத்தி பேசுனீங்க. நட்வர் சிங் எங்க கட்சியில் இல்ல 2014 நீங்க சொன்ன திருத்திக் கொள்ளுங்கள். ரிவைண்ட் பண்ணி பாருங்க. நீங்க நட்வர் சிங் பேரை சொன்னீங்க, அவர் எங்க கட்சியில இல்ல. ஒரு செல்லா காசு இவர் சொல்லட்டும், அதானி செல்லா காசு சொல்லட்டும், அதானி செல்லா காசு சொல்லட்டும். ஒரு செல்லா காசு நாட்டுடைய சட்ட அமைச்சராக எல்லாரும் என்ன கேட்கும் நான் ஒரு எனக்கு பதில் சொல்லுவோம். இது நிச்சயமாக பீகார் ரிசல்ட் பாஜக பின்னடைவு என்று மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் இப்ப ஒரு நிமிஷம் அப்படி அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நிச்சயமாக பெரிய பின்னடைவு. இந்த பின்னடைவில் இருந்து ரெண்டு விஷயங்கள் அவர் செய்யலாம். ஒண்ணு ஆஸ்ட்ரிச் மாதிரி ஸ்டாண்ட்ல தலையை வச்சுட்டு ஒண்ணு தப்பு நடக்கல, எல்லாமே சரியாதான் நடந்துச்சு, வெறும் அரித்மெட்டிக்ல மட்டும் நாங்க தோத்து போயிட்டோம். ஏன்னா 5% ஓட் ஷேர் குறைஞ்சிருக்கு. அத்வானி கோர்ஸ் கரெக்ஷனுக்கு இந்த தலைமை தயாரா இல்ல. யார் சொல்றாங்க? எது காரணத்தை என்ன காரணம் உங்களுக்கு பதவி கிடைக்கல அப்படிங்கறதுனால சொல்றாங்க. இவங்க டிஸ்கிரண்டில் எலிமெண்ட்ஸா இருக்காங்க. இது எல்லாத்தையும் ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கிட்டு இவர்கள் கூறுவதில் உண்மை இருக்கிறதா இல்லையா, இதை மட்டும் மோடியும் அமித்ஷா அவர்களும் பார்த்தார்கள் என்றால் நிச்சயமாக அவர்கள் செய்யலாம். இல்ல இவங்க பதவிக்காக ஆசைப்பட்டு டிஸ்கிரண்டா இருக்காங்க, அதுக்காக தான் அவங்க சொல்றாங்க, நம்மள கவுக்கிறதுக்காக இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு நெகட்டிவா பார்த்தா அது பாஜக உட்கட்சி அளவுல இன்னைக்கு ஒரு அசைக்க முடியாத சக்திகளாக நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் இந்த ஒரு இணையர் இருந்தாங்க. இன்னைக்கு அந்த செல்வாக்கு கேள்விக்குள்ளா இருக்கு. இன்னைக்கு இவங்க எல்லாம் ஓரங்கட்டப்பட்ட தலைவர்கள் மார்கதர்ஷகர்களுக்கு எடுத்துக்கிட்டாலும் கூட இன்னைக்கு கட்சிக்குள்ளேயே திரு ராஜசேகர் போல அமைச்சர்களுக்கு இன்னைக்கு இப்ப பதவியில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களா இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இந்த ஒரு எண்ணம் இருக்கு. ஆக இது கட்சிக்குள்ளே எல்லா கட்சிகளும் தொடர்ந்து உங்களுக்கு unless you are running one man show இருக்கிற, அதாவது family பாஜக குடும்பம் ரீதியாக நீங்க கட்சிகள் நடத்தினாக்க நீங்க எவ்வளவு தோல்வி சந்திச்சாலும் லாலு யாதவ் 15 வருஷம் தோத்தாரு. ஆனா கூட லாலு யாதவ் ரீப்ளேஸ் பண்ணிட்டு வேற யாராவது கொண்டு வரணும் ராஷ்டிரிய ஜனதா தள்னு ஒரு மூவ் இல்ல. என்ன சொல்றேன் அப்படின்னா அதுலயும் நிறைய தலைவர்கள் கோச்சிக்கிட்டு நிதிஷ்குமாருக்கு போனாங்க, பாஜக சேர்ந்தாங்க, எல்லாம் நடந்துச்சு. என்னன்னா உங்களுக்கு ஃபேமிலி ரன் பார்ட்டிஸ் தவிர உங்களுக்கு எந்த ஒரு ஜனநாயக கட்சியிலையும் ஒரு உட்கட்சியில இந்த மாதிரி எஸ்பெஷலி மோடியை எல்லா பாஜக தலைவர்களும் ஒருமனதாக தேர்ந்தெடுக்க ஆதரித்த காரணம் என்ன? அவர் தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய அந்த இமேஜ் வச்சிருக்கிறாரு. குஜராத்ல பல முறை
தொடர்ந்து ஏற்பட்டால் பாஜக போன்ற ஒரு கட்சியில் நிச்சயமாக திரு நரேந்திர மோடியின் தலைமைக்கு கேள்விக்குறி கேட்பார்கள். மோடி இல்ல, அதை நீங்க புரிஞ்சுக்கணுங்க. அத்வானி இல்லன்னா பாஜகவே கிடையாது. ஃபவுண்டிங் ஃபாதர் அவர் சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு இவ்வளவு வெளிப்படையா சொல்லியிருக்கிறாரு. யஷ்வந்த் சின்ஹா சொல்லியிருக்கிறாரு. மூத்த தலைவர்கள் சொல்லியிருக்காங்க. இன்னும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சொல்லியிருக்காங்க. டூ மெனி பீப்புள் உங்க கட்சிக்குள்ளே இதை நாங்க வந்து மோடி காரணம் இல்ல, அமித்ஷா காரணம் இல்ல, மோடி அண்ட் அமித்ஷா கேன் டு நோ ராங் அப்படின்னு ஒரு நிலைப்பாடு எடுப்பது அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து ஒரு ஜனநாயக பண்பா அப்படிங்கிற கேள்வி நிச்சயமா நிலைப்பாடு நீங்களா எடுத்துட்டு அதை பிஜேபி எடுத்து சொல்றீங்க. இன்னொன்னு அத்வானி அவர்களும் வாஜ்பாய் அவர்களும் எங்களுடைய உயர்ந்த தலைவர்கள். அவர் இந்த கட்சி வளர்ந்தது காரணம்னு இங்க அவங்க 3 தலைவர்கள் இன்னைக்கு கொடுத்த ஸ்டேட்மெண்ட்லயே சொல்லியிருக்காங்க. இன்னொன்னுங்க இது வந்து எமர்ஜென்சி முடிஞ்ச பிறகு ஜனநாயக படுகொலை முடிஞ்சு வந்து பார்லிமெண்ட் தேர்தல் நடந்து இருங்க. நீங்க ஜெயிச்ச காங்கிரஸ் நியாயமானது. இவங்களுக்கு இதெல்லாம் பார்த்ததே இல்ல. பிரைம் மினிஸ்டர் என்று சொன்னால் கடந்த 10 ஆண்டு காலத்துல மன்மோகன் சிங் இருக்கும் போது அது பப்பட், அவ்வளவுதான். இப்பதான் நரேந்திர மோடி சோனியா காந்தி அவர்கள் இப்போ பிரைம் மினிஸ்டர் அதிகாரம் படைத்தவராக இருப்பதுங்கிறது குவைட் நேச்சுரல். இவங்களுக்கு எங்க கட்சியுடைய மூத்த தலைவர் நான் ஏற்கனவே சொன்னது போல தோற்றதற்காக வருத்தப்பட்டு சொல்ற வார்த்தைகள் நல்ல எண்ணத்துல சொல்றார். ஆனா அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் கடுமையா இருக்கு. அதை தாண்டி நீங்க அதை எடுத்துக்கிறீங்க. தலைமைகள் காரணம் அவர் ராஜ்நாத் சிங் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. எடுத்துக் கொள்ளுகிறோம் என்பதுதான் பிரச்சாரத்தை முன்னெடுத்தவர்கள் காரணம்ங்கிறாரு. ஆனால் நிதின் கட்கரி நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் காரணம் இல்லைங்கிறாங்க. அவருடைய கருத்தை பொருட்படுத்தல. கடந்த பல ஆண்டு காலமாக இப்படித்தான் இருக்கிறது. பார்லிமெண்டரி போர்ட் கலெக்டிவ் லீடர்ஷிப் தான் நாங்க சொல்லிருக்கோம். நீங்க பேசுறீங்க வார்த்தைகள் அமித்ஷா நரேந்திர மோடி இணையரை குற்றம் சாட்டி இருக்கிறார்கள். இந்த மூத்த தலைவர்கள், அத்வானி தலைமையிலான மூத்த தலைவர்கள், இவர்கள் இந்த கட்சியை உருவாக்கியவர்கள், கட்டமைத்தவர்கள். புறந்தள்ளக்கூடிய கருத்து இது அல்ல. ஆனால் இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? கட்சியில நரேந்திர மோடி அமித்ஷாவுடைய செல்வாக்கத்தை ஒரு பாதிக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்டாக, ஒரு தொடர்ச்சியான சர்ச்சைகள், உட்கட்சி பூசல்களுக்கு வித்திடக்கூடிய ஒரு விஷயமாக இருக்க போகிறதா? ஒரு சின்ன சலனத்தை மட்டுமே ஏற்படுத்த போகிறதா? இல்லை ஒரு விரக்தியுடைய வெளிப்பாடு என்றே பார்க்க முடியுமா? பல கேள்விகள் இந்த விவகாரம் சார்ந்து எழுந்திருக்கின்றன. இது ஒரு பீகார் தோல்வி அப்படிங்கிறது ஒரு தேசிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று கணிக்கப்பட்டது. ஆனால் பாஜகவில் மிகப்பெரிய உட்கட்சி பூசலுக்கு, ஒரு கருத்து வேறுபாடுகளுக்கு, பிளவுகளுக்கு காரணமாக இருந்திருக்கிறது என்று சொன்னால் மிகையல்ல. என்ன தாக்கத்தை கட்சியிலும் தேசத்திலும் ஏற்படுத்த போகிறது பொறுத்திருந்து பார்ப்போம். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற விருந்தினர்கள் நால்வருக்கும் பார்ப்பனர்களுக்கு நன்றி. நேயர்களே,
நாங்கள் ஆயுத எழுத்து நீட்சிக்கு வரவேற்கின்றோம். வட மாவட்டங்களை பருவமழை புரட்டி போட்டிருக்கிறது என்று சொன்னால் மிக இல்லை. இதில் பெரிதும் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுள் கடலூர் மிகவும் முக்கியமானது. இப்பொழுது சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் பேய் மழை பெய்து வருகிறது. விஸ்வரூபம் எடுத்து வருகிறது. வெள்ளச்சேதம், உயிர் சேதங்களும் அதிகரித்து வருகின்றன. எதிர்க்கட்சிகள் அரசாங்கத்தை கடுமையாக குற்றம் சாட்டி வருகின்றன. இந்த விவகாரத்தில் தற்காப்புல மீட்பு நடவடிக்கையில அரசாங்கம் அலட்சியம் காட்டுகிறது என்று குற்றம் சாட்ட போதுமான நடவடிக்கைகள் அனைத்தும் எடுக்கப்பட்டிருக்கின்றன. விரைந்தே எமது அரசாங்கம் செயல்பட்டிருக்கிறது என்று தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவும் பதிலளித்திருக்கிறார். பருவமழை தற்காப்பு அலட்சியம் காட்டுகிறதா அரசு என்பதுதான் இன்றைய ஆயுத எழுத்து நீட்சியின் தலைப்பு. நம்முடைய அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர் CR சரஸ்வதி அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாணவர் செயலாளர் திரு இல புகழந்தி அவர்களும் விவாதத்தில் நம்முடைய இணைகிறார்கள். இருவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். உயிர் சேதம் அதிகரித்தே வருகிறது. தற்காப்பு நடவடிக்கையில அரசாங்கம் பின்தங்கி இருக்கிறது அப்படிங்கறதுதான் பிரதானமான குற்றச்சாட்டு. நிவாரண நடவடிக்கைகளை பட்டியலிடுறீங்க, அது அரசாங்கத்துடைய ஒரு கடமை. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில நிவாரண நடவடிக்கை விரைந்து செய்யணும். ஆனா தற்காப்புல ஒரு பிரிவென்ஷன்ல அரசாங்கம் பின்தங்கி இருக்கிறது என்ற குற்றச்சாட்டு மறுப்பதற்கு ஒன் திங் மிஸ்டர் ஹரி, நம்ம ஊர்ல பொறுத்த வரைக்கும் மழைங்கிறது இப்படி ஒரு மழை அப்படின்னா ஒரு 3 இயர்ஸ்க்கு ஒரு தடவை 4 இயர்ஸ்க்கு ஒரு மாதிரி நிலைமை தான் இன்னைக்கு. அதாவது மழைன்னு சொன்னீங்கன்னா தலைப்பு செய்தி மாதிரி இன்னைக்கு ஆயிடுச்சு. மழை இந்த ரோட்ல பெய்யும் அந்த ரோட்ல பெய்யாது அப்படிப்பட்ட நிலைமையில இந்த குறிப்பா இந்த 4 டேஸ்ல ஒரு 2 வருஷத்துக்கு பெய்ய வேண்டிய மழையின் அளவு இந்த 2 நாள்ல பெய்ஞ்சு தீர்த்திருக்கு. ஒரு வகையில நமக்கு தண்ணி கஷ்டம் தீர்ந்த சந்தோஷம் இருந்தாலும் அடுத்த வகையில மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. வடகிழக்கு பருவமழையுடைய பேட்டர்னே அதுதான். இன்னைக்கு மத்த வெட் டிஸ்ட்ரிக்ட்ஸை காட்டிலும் இந்தியாவில் இருக்க காட்டிலும் ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஒரு ஆண்டு முழுவதும் பெய்யக்கூடிய மழையில ஒரு பெரும் பகுதி பெய்வதுதான் நம்மளுடைய பேட்டர்ன். இந்த மழை வருது இப்போ இல்லங்க. தானே புயலால இதே மாவட்டம் தான் பாதிக்கப்பட்டிருக்கு. இதே முன்னனுபவம் இந்த மாவட்டத்துக்கே இருக்கு. அப்படி இருக்கும்போது கூடுதல் முன்னெச்சரிக்கை இந்த வடக்கு கடலோர மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் அதிகமா தேவைப்படுது. அதுல சற்று பின்தங்கி இருக்குங்கிறது இல்ல இல்ல இல்ல. எப்பவுமே ஒரு மழைக்கு முன்னாடியே இப்ப பாத்தீங்கன்னா மீனவர்களுக்கு ஏற்கனவே சொல்லுவோம். அதே மாதிரி கரையோரம் இருக்கிற மக்களுக்கு we used to give அரசு மழை பலமா பெய்ய ஆரம்பிக்கும் போது எச்சரிக்கை உடனே அரசு தெரிவிப்பாங்க. அதுவும் இல்லாம மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் 2004 சுனாமி வந்தப்போ போர்க்கால நடவடிக்கை எடுத்தவங்க. அவங்க அடுத்த நிமிஷம் அங்கே புயல் அடிச்சிட்டு இருக்கு, கடல் கொந்தளிப்பா இருக்கும் போது அடுத்த நிமிஷம் அங்க போய் நின்று பாதிக்கப்பட்ட இடங்களை நேரடியா பார்த்தவங்க. அதே மாதிரி தானே புயல் வந்த போதும் மிக குறுகிய நாட்களில் அந்த மாவட்டத்தில் பிரச்சனைகளை தீர்த்து மக்களுக்கான நிவாரணங்களை கொடுத்து. திமுக தலைவருடைய குற்றச்சாட்டு என்னன்னா, இந்த பருவமழை ஆரம்பிச்சு இந்த மாதிரியான எச்சரிக்கை எல்லாம் வானிலை ஆய்வு மையத்தால வந்த சமயத்துல அவசர கால கூட்டங்களை முதலமைச்சர் தலைமை தாங்கி நடத்தல அப்படிங்கிற. அவசர கால கூட்டங்களை அறிவிச்சு நடத்திதான் ஒரு முதலமைச்சர் மக்களை பாதுகாக்கணும் இல்ல. அம்மா கட்டளை இட்டாலே அடுத்த நிமிஷம் அமைச்சர்கள் இந்த பணியை செய்ய போறாங்க. அடுத்த நிமிடம் இன்னைக்கு பாருங்க ஒரு 5 மினிஸ்டர்ஸ் அம்மா அண்ணன் OPS தலைமையில மாண்புமிகு அமைச்சர்கள் அங்க போயிருக்காங்க, நிவாரணம் கொடுத்திருக்காங்க, அவங்களுக்கு தங்களுக்கு இடம் ஏற்பாடு பண்ணிருக்கு, சாப்பாடு கொடுக்கப்பட்டிருக்கு. சென்னை சுத்தி உள்ள இடங்களிலும் அமைச்சர்கள் போய் பார்வையிடுறாங்க. நான் திரு புகழேந்தி அவர்களுடைய முதற்கட்ட கருத்தை கேட்க இருக்கிறேன். அரசாங்கத்துடைய பார்வை என்னன்னா, இது ஒரு பேய்மழையா பெஞ்சிருக்கு. ஏறத்தாழ ஒரு 900 மில்லிமீட்டர் பெய்யணும்னா ஒரு 8 மணி நேரத்துல ஒரு 450 மில்லிமீட்டர் ஒரு பகுதியில பெய்யுது அப்படின்னா, ஒரு இரவுல ஒரு 8 மணி நேரத்துல பெய்யுது அப்படின்னா இது அபரிமிதம். இதனது சீற்றமும் அபரிமிதம். அப்படிங்கும்போது அரசாங்கத்தால இங்க என்ன செஞ்சிருக்க முடியும்? இவ்வளவு பெரிய சீற்றத்துல அரசாங்கத்துடைய தோல்வின்னு இதை சொல்லிட முடியுமா? இந்த ஒரு இயற்கை சீற்றத்துக்கான இந்த ஒரு விஷயத்த ஒரு நேரடியா இந்த முழு சேதத்துக்குமே அரசாங்கம் காரணம் சொல்ல முடியுமாங்கிறது அரசு தரப்பு பார்வையா இருக்கு. இல்ல, இப்ப நீங்க கேட்ட கேள்வியில ஒண்ணு நம்ம புரிஞ்சுக்கணும். இது பருவமழை காலம். இந்த வடகிழக்கு பருவமழை அப்படின்றது வானிலை இலாக்காவின் மூலமாக மிக தெளிவாக நமக்கு ஒரு வாரத்துக்கு முன்பே அறிவிக்கப்பட்டது. மழை வரப்போகுது, புயல் ஃபார்ம் ஆகும், நாம எச்சரிக்கையாக இருக்கணும், இவ்வளவும் தெரிவிச்சிட்ட பிறகு நீங்க மழை வருகிறது, அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன? வெறும் பேப்பர்ல அறிக்கை விடுறதா? இல்ல, நீங்க முன்னெச்சரிக்கையாக அவர்கள் செய்திருக்க வேண்டியது என்னன்னா, உடனடியாகவே ஏற்கனவே தூர்வாரப்படாமல் இருந்த கால்வாய்கள், நகர்ப்புறங்களில் இருக்கிற கழிவுநீர் கால்வாய்கள், இன்னும் இந்த பக்கம் ஆற்றுகள்ல இருக்கக்கூடிய முகத்துவாரத்தை கிளியர் பண்றது, வெள்ளம் வந்தா அதெல்லாம் வடிகிறதுக்கான ஏற்பாடுகளை எப்பயும் செய்வாங்க. ஆனா வழக்கமாக செய்யறது கூட இந்த அரசாங்கத்துல எதையுமே செய்யல, எதையுமே கண்டுக்கல. அதனுடைய விளைவு என்ன?
இப்ப நாங்கெல்லாம் வந்து களத்துல இருக்கிறோம். இன்னொன்னு சொல்ல விரும்புறேன், இப்போ ஏற்கனவே இந்த நடவடிக்கைகள் தாக்கம் சாதாரணமா இருந்திருக்கும். ஒரு மிகப்பெரிய ஒரு சீற்றம் கொண்டு மழை பெய்யுது அப்படிங்கும்போது, ஒரு அரை வருஷத்துல பெய்ய வேண்டியது ஒரு 8 மணி நேரத்துல பெய்யுது அப்படிங்கும்போது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டாலும் அரசாங்கம் நீங்க மழையை மட்டும் நினைச்சுட்டாதீங்க. இப்ப ஆத்துல வெள்ளம் வருது சார், ஆத்துல வெள்ளம் வருது, கெடிலம் ஆத்துல வருது, பரவனாறுல வருது. ஆற்றுல வரக்கூடிய வெள்ளத்தை ஆற்றோர கரைகள் படுகைகளில் இருக்கக்கூடிய தாழ்வான பகுதியில் இருக்கிற மக்கள் பாதுகாப்பாக இருக்கணும், பாதுகாப்பாக வாழ அவங்களுக்கான இடங்களை ஏற்பாடு செய்து உடனே அறிவிக்கலாம். வெள்ளம் வர்றது கூட சொல்றதுக்கு ஒரு மாவட்ட நிர்வாகத்துக்கு முடியாது. ஒரு அரசாங்க அதிகாரி என்ன, வெள்ளம் வந்துகிட்டு இருக்கு, உடனடியாக தாழ்வான பகுதியில் இருக்கிற குடிசை வாழ் மக்கள் உடனே செல்லணும் சொல்லணும். அப்படி அறிவிக்காமல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நிர்வாகம் எதுவும் செய்யாதனால உயிரிழப்பு ஏற்படுது. எங்க கடலூர்ல நானே நேரடியாக போய் பார்க்கிற குடிசை பகுதிகள் தண்ணீரில் மூழ்கடிக்கப்பட்டது. மக்கள் எல்லாம் வெளியில வந்து கிடக்குறாங்க. ஏன் இதை அறிவிச்சா என்ன, ஏன் இதுக்கு வந்து பாதுகாப்பு நடவடிக்கை எடுத்தா என்ன? உடனடியாகவே அதிகாரிகள் அங்க போய் அவர்கள் தங்கறதுக்கு ஏற்பாடு பண்றது, ஒரு உணவு ஏற்பாடு பண்றது எதுவும் இல்லை. எல்லாம் 4 மணி நேரம் 5 மணி நேரம் லேட்டு. அதனால பாதிக்கப்படுறது யாரு? சும்மா நம்ம வந்து உட்கார்ந்து பேசிக்கிட்டு கூடாது. இப்ப மேடம் கூட சொன்னாங்க, சுனாமி டயத்துல கடலூர் சட்டமன்ற உறுப்பினராக நான் தான் இருந்தேன். அப்போ மாநில சர்க்கார் நடவடிக்கையே எடுக்கல. மத்திய சர்க்காரிலிருந்து அமைச்சர்கள் அப்ப வரவழைச்சு நாங்க தான் இங்க காட்டினோம். மாநில சர்க்காரிலிருந்து முதலமைச்சர் இவ்வளவு பேர் பாதிக்கப்படுறாங்க, வெளியில வர்றதில்லை, பார்க்கறது ஒரு 1/2 மணி நேரம் ஒரு மண்டபத்திலிருந்து வேடிக்கை பார்த்துட்டு அறிக்கை கொடுத்துட்டு போறவ. தயவு செய்து நீங்க நினைக்கணும், இது மக்கள் பிரச்சனை, அரசியல் கிடையாது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை செய்யாதனால்தான் இவ்வளவு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு. முதலாவது ஞாபகம் வச்சுக்கணும். சுனாமி வந்த போது அப்போலோ ஹாஸ்பிட்டல் படுத்திருந்தவர் தான் திரு கருணாநிதி. அந்த இடத்திற்கு கூட போய் பார்க்கவில்லை. மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா பார்த்தது மட்டுமல்லாமல் போர்க்கால நடவடிக்கை அடுத்த நிமிஷம் இன்னைக்கு கூட கடலூர்ல சகோதரங்க உட்கார்ந்து சொல்றாரு, என்ன நடக்கலன்னு சொல்றீங்க? இன்னைக்கு அத்தனை பேருக்கு உணவு வழங்கப்பட்டிருக்கு, பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கு, குடிநீர் வழங்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு முறையும் மாவட்ட நிர்வாகம் கரையோர மக்களை பாதுகாப்பு அனுப்பி வைக்கக்கூடிய தண்டோராப்பட்டு சொல்ற வழக்கம் இன்னைக்கும் நேற்றும் மக்களை போய் நேரடியா பார்த்துட்டு வரேன். பார்த்துட்டு வந்து நான் சொல்றேன், நீங்க உட்கார்ந்து சொல்றீங்க எங்களுடைய தலைவர் கலைஞர் விடுங்க. அவர் எதிர்கட்சி தலைவர் முதலமைச்சராக இருக்கிற முதலமைச்சர் ஜெயலலிதா வெளியிலேயே வராம 1/2 மணி நேரம் கூட இங்க வந்து கடலூர்ல சுனாமியில வந்து நிக்காம போயிட்டு, அதற்கு பிறகு எங்களுடைய தளபதி மு.க. ஸ்டாலின் வந்தாரு, அதற்கு பிறகு தலைவர் கலைஞரே வந்தாரு. உடல்நிலை சரியில்லாம அவர் மேல ஒத்துக்க மாட்டோம். இன்னைக்கு மக்கள் பாதிக்கப்பட்ட நிவாரண நடவடிக்கைகளை பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் நிவாரண நடவடிக்கைகள் எடுத்து வரணும், அது அரசாங்கத்துடைய கடமை. அதுல சிறிய குறைபாடுகள் இருக்கலாம். ஆனா இப்ப பிரச்சனையே இதற்கான முன்தயாரிப்பு நடவடிக்கைகளை பொறுத்தது. பொதுவா இந்த ஒரு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல நம்ம பின்தங்கி இருக்கோமோ அப்படிங்கிற கேள்விகளை எதிர்கட்சிகள் எழுப்ப காரணமா இருக்கக்கூடியது இதுதான். பல ஏரிகள் தூர்வாரப்படாமல் இருக்கிறது, இது ரெயின் வாட்டர் ட்ரெயின் சீர் செய்யப்படாமல் இருக்கிறது. இந்த குற்றச்சாட்டு இன்னைக்கு 48 வருஷமா 50 வருஷமா தூர்வாரப்படாத ஏரிகள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு. அப்படிங்கும்போது அது சரியான வாட்டர் மேனேஜ்மெண்ட். திமுக ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. என்னமோ இப்ப ஏறி தூர்வாரலங்க, இவங்க ஆட்சி என்னமோ தூர்வாரல. ஒரு விஷயம் அம்மா கொண்டு வந்த திட்டம் இவங்க கொண்டு வரல. மழைநீர் சேகரிப்பை கட்டாயப்படுத்தி அரசு சட்டம் என்ன இவங்க கொண்டு வரல. மழைநீர் சேகரிப்பு அது வல்ல சகோதரி, ஒரு விஷயம் மழைநீர் சேகரிப்புக்கும் தூர்வாரத்துக்கு சம்பந்தம் இல்லை. உங்க ஆட்சி பல ஏரிகள் பல குளங்கள் பல காலமாக திமுக காட்சியோ தூர்வாரப்படாமல் இருக்கு. குறிப்பா வீராணமேரி கடைசியா இப்ப தூர்வாரப்பட்டு கடலூர்ல முக்கியமான ஏரி அந்த மாவட்டத்துக்கு பக்கத்துல வீராணம் எப்ப தூர்வாரப்பட்டது? ஹரி, வீராணம் தண்ணி எப்பவுமே இருந்தால்தான் குடிநீர் பிரச்சனை தீர்க்கப்படணும். நீங்க வீராண தண்ணி இல்லைன்னா சென்னைக்கு தண்ணியே கிடையாது. தூர்வாரதுக்கான ஒரு சிச்சுவேஷனும் அங்க வரணும். இன்னொரு விஷயம் சொல்றேன்,
அவங்க திமுக சொல்ற மாதிரி மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவை அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்க சொல்றீங்க ஏன் முன்கூட்டியே ஏற்பாடு பண்ணல, நாம வடகிழக்கு பருவமழையை தான் எதிர்பார்த்தோம். எப்பவுமே தமிழ்நாட்டுல புயல் வரும்னு சொல்லுவோம். இல்ல புயல் சொன்னபடி புயல் வந்ததே இல்ல. புயல் ஆந்திராவுக்கு போகும், அங்க போகும், ஒரு 4 வருஷத்துக்கு அதற்காக அரசாங்கம் கை கட்டி வேடிக்கை. இவ்வளவு பெரிய சீட்டு முதலமைச்சரோட அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் நாங்களே எதிர்பார்க்கல. பெருமளவு மழை ஒரு நாள் இல்ல, பெருமளவு மழை பெய்திருக்கு அப்படின்னு நம்மளுடைய பேட்டர்னே தான். வடகிழக்கு பருவமழையில ஒரு வருஷம் பெய்ய வேண்டிய விஷயம் ஒரு குறுகிய காலம், ஒரு வருஷம் இல்ல மிஸ்டர், 3 வருஷமா இல்ல மழையே இல்ல. அதனால இந்த வருஷமும் பெய்யாதுன்னு ஒரு அரசாங்கம் பெய்யாதுன்னு நான் சொல்லல, இந்த அளவுக்கு பெய்யும் எதிர்பார்க்கல. ஒரு விஷயம் இன்னமும் கூட சராசரியை விட பெய்ய வேண்டிய அளவு இருக்கு, ஒரு குறிப்பிட்ட நாள்ல பெஞ்சிருக்கு. பட் நம்மளுடைய ப்ரிப்பேர்ட்னஸ் இன்னும் அதிகமா இருக்கும். இப்ப ஒண்ணு இல்ல, சென்னை மாநகரத்துல 2 நாட்களா நீங்க பாத்தீங்கன்னா அடுத்த நிமிஷம் மரங்கள் விழுந்த மரங்கள் உடனே அகற்றப்படுது, தண்ணி மோட்டர் வச்சு வாரப்படுது, எல்லாரும் பணியில இருக்காங்க. திமுக குற்றம் சொல்றதுக்காக ஊடகத்துல உட்கார்ந்துட்டு அவங்களோட குற்றங்களுக்கு வந்து நான் சொல்லுவேன், ஏன்னா நாங்க செய்யறோம், அவங்க செய்ய மாட்டாங்க, ஆனா செய்யறவங்கள அவங்க ஏத்துக்கவும் மாட்டாங்க. இது பழக்கத்துல இருக்கிறதா. திரு புகழேந்தி, தானே புயல்ல கடலூர் மாவட்டம் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டது. இவங்க பார்த்ததா சொல்றாங்க இல்லையா? எங்க போய் கடலூர்ல பாருங்க, கடலூர்ல தாழ்வான குடிசை பகுதிகள் பாதிக்கப்பட்டது மட்டுமல்ல, மீனவர்கள் பகுதி. இன்னைக்கு திமுக ஆட்சியில கற்கள் கொட்டப்பட்டன, ஆனால் அதிமுக ஆட்சியில அந்த கடல் தடுப்பு கல்லெல்லாம் கொட்டாம இன்னைக்கு படகுகள் காணாம போயிருக்கு, போட்டு இழந்து போயிருக்கு, மீன் வலைகள் காணாம போயிருக்கு. இங்க இவங்க போய் அமைச்சர்களே தாழங்குடா, நல்லவாடு, சோனங்குப்பம், சிங்காரத்தோப்பு, கோரி, தேவனாம்பட்டினம் இந்த பகுதியெல்லாம் இவங்க போய் பார்த்தாங்களா? 1-2 இடத்த பார்த்துட்டு வேகமா போறாங்க. அங்க முகத்துவாரம் தூண்டில் வளைவு போடாதனால சரியான திட்டத்தை நிறைவேற்றாம முகத்துவாரம் அடைக்கப்பட்டு பொதுப்பணித்துறை அமைச்சர் எதிர்த்திருக்காங்க. பொதுப்பணித்துறை பாருங்க எத்தனை செடி கொடி தோப்பே வச்சிருக்காங்க ஆத்துல. அதெல்லாம் பொதுப்பணித்துறையில நாங்க கிளீன் பண்ணிட்டு இருந்தோம். இல்ல 40 சைக்ளோன் ஷெல்டர் இல்ல, இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி சைக்ளோன் வரும்போது அரசாங்கம் அதனாலதான் கலைஞர் சொன்னார் வருமுன் காப்போம் அப்படின்னு ஒரு திட்டம் வச்சிருந்தாரு. இல்லங்க திட்டத்தையே எடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த வருமுன் காப்போம் மக்கள் மழை வராதுன்னு நினைச்சாங்க, மழை வராதுன்னு நினைக்கிறாங்க. ஒரு அரசாங்கம் நினைக்கிறாங்க இவ்வளவு மழை வராதுன்னு நம்ம மழை வருது, வெள்ளம் வருது, தடுத்து அதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு நிவாரண பணி சரியா செய்யல. சரி இன்னொன்னு கேக்குறேன், இல்ல உங்களே கேக்குறேன், உங்களுக்கு தெரியுமா தானே புயல்ல விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட வேண்டிய பணத்தை கொடுக்காம இதுன்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்பின அரசாங்கம் விவசாயிகளுக்கு பணம் கொடுக்கல, போர்வெல் பணம் கொடுக்கறதுக்கு பண்ருட்டி, நெய்வேலி, குறிஞ்சிப்பாடி பகுதிகளில் போச்சு. ஒரு மாசத்துக்கு முன்னாடி வச்சிருக்காங்க ஏக்கருக்கு 5000 ரூபாய் 6000 ரூபாய். இன்னைக்கு எல்லாம் போச்சு. இவங்க என்ன நிவாரணம் அறிவிச்சிருக்காங்க, என்ன கொடுத்திருக்காங்க? பாதிக்கப்பட்டிருக்காங்க, மீனவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, கணக்கே எடுக்கல அதிகாரி. நான் பேசுவது கேட்கல, நான் புரிஞ்சுக்கிறேன். இந்த மாதிரி விஷயத்துல கன்சர்ன்ஸ் இருக்குன்னு பலரும் ஏத்துக்கிறாங்க. பட் ஆனா நடவடிக்கைகளும் முற்றிலுமா எடுக்கப்படலன்னு சொல்லுங்க. இந்த வருஷத்தோட தொடக்கத்திலேயே 40 சைக்ளோன் ஷெல்டருக்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. 55 கோடிக்கு பயிற்சி நிகழ்வுகள் நடத்தப்பட்டிருக்கின்றன. 360 கோடிக்கு ஏற்கனவே பாதிக்கப்பட்ட கேபிள் மாற்றப்பட்டு இந்த ஒரு புயல் வரும்போது தாங்கக்கூடிய ஒரு வல்லமையோட கூடிய கேபிள்கள் போடப்பட்டிருக்கின்றன. இதையும் மீறி ஒரு சீற்றம் வரும்பொழுது அந்த பாதிப்புகள் தவிர்க்க முடியாதவை தானே. நிச்சயமா இன்னும் வீரியம் தேவை அப்படிங்கிறது நீங்க சொல்லுவதையெல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் அறிக்கையா இருக்கிறதும் பேப்பர்ல வர்றதும் செயல்பாட்டுக்கு வரல. நீங்க அமைச்சர்களாக இருப்பவர்கள், இப்ப எம்எல்ஏ, அமைச்சர், சேர்மன், நகராட்சி எங்க தலைவரா இருந்தா உடனே போன் வரும், எம்எல்ஏ அங்க போ, உடனே போய் பார்த்தியா தெரிவிவாங்க. இங்க யாரு கேட்கறது? இவங்க ஊருக்கு போறதும் இவங்க பறந்து வர்றதும் என்ன விஷயம்?
ரைட். இதையுமே ஒரு தேர்தல் இதுவரை மாற்ற சரியா இருந்திருந்தா இந்த குடிசைகள் மிதக்காது. நிகழ்ச்சி நிறைவு செய்தாக வேண்டும். ஆக அரசாங்கம் போதிய நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிறது எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டு. அறிவித்தவை அறிவிப்பாக இருந்து செயல்பாட்டுக்கு வரல என்று திரு புகழேந்தி அவர்கள் சொல்கிறார். இன்னும் எடுக்கப்பட்டிருக்க வேண்டிய முன்னெடுப்பாக எடுக்கப்பட்டிருக்க வேண்டிய நடவடிக்கைகளே நிறைய இருக்கிறது. அது செயல் அப்படின்னு உங்கள் சொல்ல போர்க்கால அளவுல நிறைய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. போதிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டும் இந்த சீற்றம், இந்த வெள்ளத்துடைய சீற்றம், மழையுடைய சீற்றம் எதிர்பார்த்ததை விட பிரம்மாண்டமான அளவு இருந்ததுனால பாதிப்புகளும் பிரம்மாண்டமானதாக இருந்தது. அதையும் மீறி நிவாரண நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அப்படிங்கிறது அரசாங்கத்துடைய பார்வை. எது எப்படியோ இந்த உயிரிழப்புகள் நிச்சயமாக பதவிக்கு வைக்கின்றன. ஒட்டுமொத்தமாகவே நம்முடைய டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல இந்த ஒரு பேரிடர் நிர்வாகத்துல மேலாண்மையில தாண்டி முன்னெடுப்புல இன்னும் அதுல வந்து கன்சன்ஸ் இருக்கிறது அப்படிங்கறத மாற்றுக்கருத்துல அரசாங்கம் நிவாரணங்கள்ல விரைந்து செய்து வருகிறது அப்படிங்கறத மாற்றுக்கருத்துல இந்த குறைகள் நீக்கப்பட்டு இந்த மாதிரியான டேமேஜ் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும், குறைக்கப்பட வேண்டும் அப்படிங்கறதான் பொதுவான பார்வையா இருக்க முடியும். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற விருந்தினர்கள் இதுவரைக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி, வணக்கம்.